அத்தியாயம் 13. அர்ஜுனின் நிலை இங்கே இப்படி இருக்க, அச்சு தீபக் கண்காணிப்பில் விடப்பட்ட சம்புவின் நிலை அங்கே மிகவும் மோசமாயிருந்தது. அர்ஜுன் சம்புவை பார்த்து கொள்ள சொல்லி விடை பெற்று சென்ற 1 மணி நேரத்தில் அச்சு தன் முகத்தில் முகமூடியை மாட்டிக்கொண்டு சம்புவை உணவு உண்ண வைப்பதற்காய் அவள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்றாள். சம்யு முகமூடி அணிந்த அர்ச்சனாவை கண்டதும் நாற்காலியிலிருந்து திமிரத் தொடங்கினாள். அவள் அப்படி திமிரத் தொடங்கவும் தன் குரலை சற்றே மாற்றிக்கொண்ட அர்ச்சனா அடியாள் தோரணையில் மிரட்டத் தொடங்கினாள். ஏய் பெண்ணே, இப்போ வாயையும் ஒரே ஒரு கையையும் திறந்து விடுறேன். ஒழுங்கா நான் கொடுக்கறத தின்னுட்டு அடக்க ஒடுக்கமாயிருந்தா உனக்கு நல்லது. தப்பிச்சு போலான்னு ஏதாவது திட்டம் போட்ட, வெளியே மோசமான அடியால் ஒருத்தன் இருக்கான். அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? சொல்லிவிட்டு அவள் முன் உணவுப் பொருட்களை கடைபரப்ப சம்யு அவளை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டே உணவை அள்ளி வாயில் போட முயல. சாப்பாட்டு பார்சலை பிரித்து வச்சுக்கிட்டு இருந்த அர்ச்சனா மூக்கில் கார நெடியேற அடக்கி பார்த்து முடியாமல் அடுக்கடுக்கா தும்மிட்டே இருந்தா. 2வது தும்மல்லையே அவள் அணிந்திருந்த முகமூடி சற்றே கலண்டுடுச்சு. சம்யு அர்ச்சனாவின் முகத்தை பார்த்துட்டா. பார்த்தது தான் தாமதம். அடி பாவி, நீதானா என அலறியவள் தன் பல முழுமையும் திரட்டி ஹெல்ப் ஹெல்ப் என உச்சஸ்தாவியில் அலறினாள். வெளியே தன் உணவு பட்டலத்தை பிரித்து முதல் உணவு கவளத்தை வாயருகே கொண்டு சென்று கொண்டிருந்த தீபக்கு உள்ள என்ன பிரச்சனையோ என முகமூடி அணியவும் மறந்து அலறி அடித்து கொண்டே உள்ளே ஓடினான். அவனை அங்கே கண்டதும் சம்யுவின் கோபம் மேலும் உச்சத்தை அடைஞ்சது. நீயுமா என்பதை போல அவனை ஒரு பார்வை பார்த்தவள் நாற்காலியை பலமாக நகர்த்தி கொண்டு மீண்டும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என சத்தமாக அலறத் தொடங்கினாள். தும்மல் நின்று இயல்பு நிலையை அடைந்த அர்ச்சனா, ஐயோ கத்தாத சம்யு, எல்லாம் உங்கள் லவ்வை சேர்த்து வைக்கத்தான் இந்த பிளானு. ப்ளீஸ் சம்யு கத்தாத. அவள் கெஞ்சி கொண்டே இருக்க சம்யு மிஞ்சி கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத அர்ச்சனா வில்லி அவதாரத்தை எடுத்தாள். சம்யுவின் வாயை எப்படி அடைப்பது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்த தீபக்கை பார்த்து, டேய் ஜிராபி, உன் ஷூவை எங்கடா விட்ட என கேட்டாள். இந்த நேரத்தில் இந்த லூஸு சம்பந்தம் இல்லாமல் என் ஷூவை ஏன் கேட்குது என குழம்பிய தீபக் வாய் திறந்து பதில் பேச முடியாமல் வெளியே இருந்த திண்ணையின் அடிப்புறத்தை காட்டினான். தன் முகமூடியை மீண்டும் சரியாய் அணிந்து கொண்ட அர்ச்சனா வெளியே சென்று ஒரு குச்சியை எடுத்து அதை கொண்டு தீபக்கின் ஷூவுக்குள் பல மாதங்களாய் துவைக்காமல் இருந்த அவனின் கால் உறைகளில் ஒன்றை எடுத்து வந்தாள். பல அடி தூரத்தில் தூக்கி பிடித்து கொண்டிருந்த அர்ச்சனாவிற்கே அதன் நாற்றம் குமட்டலை ஏற்படுத்தியது. சற்றும் யோசிக்காமல் அந்த காலுறையோடு சம்யுவின் அறைக்குள் நுழைந்தவள் விடாமல் அலறி கொண்டிருந்த சம்யுவின் முகத்திற்கு நேரே அந்த கால் உறையை ஒரு 5 நிமிடம் விடாமல் காட்டினாள். 3 நிமிடம் தன் மூச்சை அடக்கி அந்த கெட்ட வாடையிலிருந்து தப்பிய சம்யு அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் நிறுத்தி வைத்ததற்கும் சேர்த்து மூச்சை ஆழமாய் இழுக்க தீபக்கின் கால் உறையிலிருந்து வந்த என்ன வகை வாயு என்றே கணிக்க முடியாத வாயு சம்யுவை மயக்கத்திற்குள் தள்ளியது. சம்யு மயங்கி விழுந்ததும் அச்சு அந்த கால் உறையை ஓடிச் சென்று வெளியில் வீசிவிட்டு பெரிய பெரிய மூச்சுக்களை விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். நடப்பவற்றை நம்ப இயலாத தன்மையோடு பார்த்து கொண்டிருந்த தீபக்கை நோக்கி அர்ச்சனா, டேய் ஜிராஃபி, நீ ஷூவை கழட்டும் போது அப்படி ஒரு பேட் ஸ்மெல். சரி 2-3 நாள் துவைக்காத சாக்ஸ்ன்னு நினச்சா பக்கி இப்படி வருஷக்கணக்காக துவைக்காமையாடா வச்சிருப்ப. சரி விடு, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். விடாமல் எஃப்எம் மாதிரி அலறிக்கிட்டு இருந்த சம்யு வாயை மூட வைக்க நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. நீ ஏன்டா இப்படி கோழி திருட நாட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கிற? போய் அந்த டிஃபன் பார்சலை இங்கே கொண்டு வா. அப்பா ஒரே பசி. சம்யு நம்ம மூஞ்சியை வேற பார்த்து தொலைச்சிட்டா.
இனி நாம் மிரட்டினா பயப்பட மாட்டா. சாப்பிட்டு முடிச்சதும் முதல்ல மாம்ஸுக்கு ஃபோன் போட்டு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்கணும் சொல்லிவிட்டு அர்ச்சனா கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டாள். தீபக் அவளை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டே, அடேங்கப்பா, விட்டா பெரிய ஹேங் லீடர் ஆகியிருப்பா போல. 5 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் மயக்க மருந்தை கண்டுபிடிச்சி கத்திக்கிட்டு இருந்த சமயம் மயக்கமாக்கிட்டா. உங்ககிட்ட எப்போ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என முடித்தவன் மனதிற்குள் தன் வழக்கம் போல் ஏழுமலையானே என்னை மட்டும் காப்பாத்துப்பா என வேண்டிக் கொண்டு அர்ச்சனா கேட்ட டிஃபன் பார்சலை அவள் முன் கொண்டு வந்து வைத்தான். அர்ச்சனா வேக வேகமாய் உண்ணத் தொடங்க தீபக் பசி உணர்வு அற்றவனாக அர்ச்சனாவை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அர்ச்சனா சாப்பிட்டு முடித்து கை கழுவி வரவும் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வாசலில் போலீஸ் வாகனத்தை கண்டதும் தீபக்கின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. அச்சுவிற்கும் மனதில் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏதோ சுற்றுலா வந்த பிரயாணி போல நின்று கொண்டிருந்தாள். ஜீப் நின்றதும் முதலில் கட்டபொம்மன் இறங்க அவனை தொடர்ந்து அர்ஜுனும் இறங்கினான். அர்ஜுனை அங்கே கண்டதும் அர்ச்சனா மற்றும் தீபக்கின் பயம் சற்றே மட்டுப்பட்டது. கட்டபொம்மன் இருவரையும் ஒரு அனல் பார்வை பார்த்து கொண்டே, இதுங்க ரெண்டும் தான் உங்கள் அடிபொடிங்களா? சரி சரி, பொம்மிமா எங்க என கேட்டுக்கொண்டே அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். அர்ச்சனாவும் தீபக்கும் என்ன நடந்தது என அர்ஜுனிடம் கண்களால் அவனை கேட்க அவர்கள் பார்வையை சந்திக்க மறுத்தவன் கட்டபொம்மனை அழைத்து கொண்டு சம்யு இருந்த அறைக்குள் நுழைந்தான். அவனை மற்ற இருவரும் தொடர்ந்தனர். நாற்காலியில் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்த சம்யுவை கண்டதும் கட்டபொம்மனின் ஆத்திரம் மீண்டும் தலை தூக்கத் தொடங்கியது. அர்ஜுனை நோக்கி ஒரு முறைப்பை செலுத்தியவன் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து சம்யுவின் முகத்தில் தெளித்தான். ஐயோ, நான் இனிமே கத்த மாட்டேன், ப்ளீஸ் மறுபடியும் அந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸை என்கிட்ட கொண்டு வராது அர்ச்சனா, ப்ளீஸ் ப்ளீஸ் என அலறிக்கொண்டே சம்யு கண் விழித்தாள். அவள் அப்படி பயத்தில் அலறவும் கட்டபொம்மன் சற்று முன்னே நகர்ந்து சம்யுவின் கரத்தை ஆதரவாய் பற்றி கொண்டு, பொம்மி ஒன்றும் இல்லடா, பாரு அத்தான் வந்துட்டேன், இங்கிருந்து போயிடலாம், ஓகே, கண்ணை திறந்து பாரு. கட்டபொம்மன் அவள் அருகில் சென்று நின்று கொண்டான். சம்யு மெதுவாக கண் திறந்து பார்த்தாள். தீபக் மற்றும் அர்ச்சனா அவளை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டு நிற்க அர்ஜுன் அவளையும் கட்டபொம்மனின் கரத்தில் அடங்கியிருந்த அவள் கரத்தையும் பார்த்து முறைத்து கொண்டிருந்தான். பெரிய பெரிய மூச்சுக்களை எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சம்யு கட்டபொம்மனை பார்த்து, அதான் இந்த கயிறை எல்லாம் கழட்டி விடுங்க என்றாள். அவனும் கீழே குனிந்து காலில் கட்டி இருந்த பிணைப்புகளையே அவிழ்த்து விட்டான். அர்ஜுனோ சம்யு கட்டபொம்மனை அத்தான் என்று அழைத்ததற்கு அவளை முறைத்து கொண்டே நின்றான். உன் முறைப்பெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாது போடா என்பது போல அவனை ஒரு பார்வை பார்த்தாள் சம்யு. கட்டபொம்மன் கயிற்றை முழுவதாக நீக்கிவிட்டு நிமிரவும் எழுந்து நின்று ஒரே நிலையில் அமர்ந்திருந்ததால் ஆங்காங்கே பிடித்து கொண்ட கை கால்களை ஒரு முறுக்கு முறுக்கி சரிப்படுத்தி கொண்டாள் சம்யு. கட்டபொம்மனை நோக்கி, அத்தான் கொஞ்சம் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, எனக்கு அர்ஜுன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சம்யு இப்படி சொன்னதும் கட்டபொம்மன் இந்த நேரத்தில் இது தேவையா என்பது போல சம்யுவை ஒரு பார்வை பார்க்க அவள் கட்டபொம்மனின் கண்களை சந்திக்காமல் அர்ச்சனாவை நோக்கி, ஏய் அரவ கிரைண்டர், என்னை மயக்க வைக்க யூஸ் பண்ணிய அந்த சாக்ஸ் எங்க என அதிகார குரலில் கேட்க அர்ச்சனா சம்யுவை பயப்பார்வை பார்த்து கொண்டே, அதை தூக்கி எறிஞ்சிட்டேண்டி என்று அவள் தூக்கி எறிந்த இடத்தை காட்டினாள். தன் தாவணியால் தன் முகத்திற்கு முக்காடி இட்டு கொண்டவள் அத்தான் ப்ளீஸ் என கெஞ்ச கட்டபொம்மன் அவள் முகத்தில் என்ன கண்டானோ மற்ற இருவரையும் தன் வாகனத்தை நோக்கி தள்ளி கொண்டு சென்றான். அர்ஜுன் கற்சிலே என அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவனை முறைத்து பார்த்தவள்
தூரத்தில் இருந்த ஒரு குச்சியின் மூலம் அந்த கால் உறையை எடுத்தவள் மீண்டும் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். அதுவரை இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்த அர்ஜுன் அவள் கைகளில் இருந்த தீபக்கின் காலுறையை கண்டதும் பதறத் தொடங்கினான். ஏய் சம்யு, என்ன பண்ற நீ? ஏய், அது தீபக் சாக்ஸ்டி. அதை அவன் வாங்குறதோட சரி, துவைக்க எல்லாம் மாட்டான். அதை வச்சு இப்ப நீ என்ன பண்ண போற? சே, ரூம் ஃபுல்லா பேட் ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகுது பாரு. முதல்ல அதை வெளியே தூக்கி போடுறி. அர்ஜுன் சொல்லிக்கொண்டே பின்னால் நகர சம்யு அவனை பார்த்து ஒரு கேலி புன்னகையை செலுத்தி கொண்டே முன்னேறினாள். ஏண்டா கஞ்ச பிஸ்னாரி, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்த உனக்கு காசு போட்டு மயக்க மருந்து ஸ்ப்ரே வாங்கி வைக்க தெரியாது? உன் ஆசை மாம மக காலையில் முழுசா 5 நிமிஷம் இதை என் மூஞ்சிக்கு நேராக பிடிச்சித்தான் என்னை மயக்கம் போட வச்சா. நீ என்னை கடத்தினதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் இந்த ஸ்ப்ரேக்கு பதிலாக இந்த நாத்தம் முடிச்ச சாக்ஸை யூஸ் பண்ண உங்கள் கஞ்சத்தனத்தை மன்னிக்கவே மாட்டேன். இப்போ நீயும் அனுபவி சொல்லிவிட்டு சம்யு மேலும் முன்னேற அவளை பீதியாய் பார்த்து கொண்ட அர்ஜுன், ஐயோ சம்யு, இந்த சாக்ஸ் ஐடியா எல்லாம் என்னோடதில்லை, சொன்னா நம்புடி ப்ளீஸ். ஐயோ, ரூமில் அவன் சாக்ஸ் கழட்டும் போதே எனக்கு அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி இருக்கும். என் மூஞ்சிக்கு நேராக நீ 5 நிமிஷம் பிடிச்சா நான் ஆளே காலிடி. வீணா கொலை பழிய தேடிக்காத சம்யு சொல்லிவிட்டு அவன் அறையை சுற்றி ஓடத் தொடங்க, எங்கள் பெரியப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா உனக்கு கொண்டாட்டமாக இருக்கோ? இதில் அவன் இவன் ஏக வசனம் வேற. என்ன ஆனாலும் சரி, உன்னை விடுறதா இல்லடா சொன்ன சம்யு அவனை துரத்தி கொண்டே ஓடினாள். இவள் வாய் பேச்சில் வழிக்கு வரமாட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட அர்ஜுன் தன் மூச்சை இழுத்து அடக்கி கொண்டு அவளை நெருங்கி அவள் கையில் இருந்த குச்சியை பிடுங்கி அருகில் இருந்த ஜன்னல் வழியே எவ்வளவு தூரம் தூக்கி வீச முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி வீசினான். அவன் அப்படி செய்தவுடன் சம்யுவின் ஆத்திரம் மேலும் அதிகமானது. கட்டுக்கடங்காத கோபத்துடன் அவனை நெருங்கியவள், டேய் உன்ன என்ன சொன்ன குடும்பம் நடத்துவேன் சொன்ன இல்ல என்று அவனை அர்ச்சித்து கொண்டே 2 கைகளிலும் அவன் தலை முடியை பற்றி உலுக்கினாள். அர்ஜுன் வலி தாங்க முடியாமல் பின்னால் நகர்ந்து கொண்டே, விடுடி ராட்சசி, ரொம்ப வலிக்குதுடி, ஐயோ சம்யு விட்டு தோலை. அவன் அவள் கரத்திலிருந்து விடுபட போராடி கொண்டே பின்னால் நகர்ந்தான். அவன் பின்னால் இருந்து குப்பை கூடை அவன் கால்களில் மோத அர்ஜுன் நிலை தடுமாறி அப்படியே பின்னால் விழுந்தான். அவன் தலைமுடியை தன் கரத்தால் அழுத்தி பற்றி இருந்த சம்யுவும் அவன் மேல் அப்படியே விழுந்தாள். இருந்தாலும் சம்யு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவன் வயிற்றின் மேல் இருபுறமும் கால்களை போட்டு வசதியாய் அமர்ந்து கொண்டு அவன் முடியை பற்றி உலுக்கியதோடு அல்லாமல், உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா என கத்திக்கொண்டே அவள் கரம் கொண்டு அவன் மார்பில் குத்தத் தொடங்கினாள். அவள் அவன் மீது அமர்ந்திருந்த நிலையும் அவன் முகத்திற்கு வெகு அருகாமையில் தெரிந்த அவள் அழகிய முகமும் அர்ஜுனை நிலை தடுமாற வைத்தது. அர்ஜுன் அவளை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றி அவளின் தொடுகையை அவளின் அருகாமையை ரசிக்கத் தொடங்கினான். கொஞ்ச நேரத்தில் அவனிடம் எதிர்ப்பு இல்லை என்றதும் சம்யு குழம்பி போய் அவன் முகம் பார்த்தாள். அர்ஜுன் முகத்தில் தோன்றிய ரசனையோடு அவனுடன் போராடியதால் அங்கங்கே கலைந்திருந்த அவள் ஆடை படம் பிடித்து காட்டிய அழகை ரசித்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் சுய நினைவு வந்தவளாய் சம்யுக்தா பாவாடை தாவணியில் தான் அவன் மீது அமர்ந்திருக்கும் நிலையை உணர்ந்தவளாய் அவனிடமிருந்து உடனே விலகி எழப் போனாள். அவள் எழுகிறாள் என்று உணர்ந்ததும் அர்ஜுன் அவளை புரட்டி தள்ளி அவள் மீது அவன் ஏறி அமர்ந்தான். சம்யு அவனை பயப்பார்வை பார்த்து கொண்டே, அர்ஜுன் ஒழுங்கா எழுந்திரி, இல்லை நான் சத்தம் போட்டு வெளியே இருக்கிற எல்லாரையும் உள்ள வர வைப்பேன்
அர்ஜுனின் பாரம் அவளை அழுத்த மூச்சு திணறிக்கொண்டே பேசினாள். அவள் மிரட்டலை கண்டுகொள்ளாதவன் அவள் கழுத்தில் சற்றே நெகிழ்ந்திருந்த அவன் அணிவித்த சங்கிலியை ஆடை மறைவுக்குள் இருந்து வெளியே எடுத்தவன் அதை ஆசையாய் பார்த்து கொண்டான். ஏண்டி, தொட்டு தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி அடிக்கிற, வாடா போடான்னு கண்டபடி கூப்பிடுற, அது கூட பரவாயில்ல, என் கண் முன்னாடி அத்தான் பொத்தானன்னு கண்டவன் கூட கையை கோத்துக்கிட்டு கொஞ்சிற, உனக்கு தண்டனை கொடுக்காம விட்டா புருஷன் மேலே பயம் இல்லாமல் போயிடாது சொல்லிவிட்டு அர்ஜுன் அவள் முகத்தின் அருகே குனிய, சம்யு அவளுக்கே கேட்காத குரலில், என்ன பண்ண போற அர்ஜுன் என கேட்க, அவன் அவள் காதருகில் குனிந்து அவன் மீசை முடி அவள் காதில் உராய தன் கரகரத்த குரலில், என்னை எப்போ மறட்டுற உன் அழகான உதட்டையும் கண்டபடி பேசுகிற உன் நாக்கையும் கடிச்சு வைக்க போறேண்டி என் பொண்டாட்டி. அர்ஜுன் சொல்லிவிட்டு அவள் இதழ்களை தன் இதழ்கள் கொண்டு சிறை எடுக்க, சம்யு அலறவும் முடியாமல் முதலில் திமிரி பின் அவன் முத்த யுத்தத்தில் அவனிடம் காதல் கைதியாய் தோற்று கொண்டிருந்தாள். முதலில் மெல்லினமாய் ஆரம்பித்த அவர்கள் முத்தம் சற்று நேரத்தில் வல்லினமாய் மாற, கடிபடுவது யார் உதடு நாக்கு என புரிபடாமலே இருவரும் ஒருவரை ஒருவர் மற்றவர் முத்த யுத்தத்தில் தோற்கடிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். வெளியே கட்டபொம்மன் தன் பொறுமையை இழந்து கொண்டிருக்க, அர்ச்சனா தீபக்கின் காதில், மாம்சு ஹனி மூணுக்கு பதிலாக ஹனி சன் கொண்டாடுறானோ என முணுமுணுத்தாள். இவள் பேச்சு எங்கே அருகில் நிற்பவன் காதில் விழுந்து விடுமோ என பயந்த தீபக் அவளை ஆன மட்டும் முறைத்து வைத்தான். அர்ச்சனா அதற்கெல்லாம் நான் அசர மாட்டேன் என்பதைப் போல மூடியிருந்த அறை கதவை சுட்டி காட்டிவிட்டு தீபக்கை பார்த்து கண்ணடித்தாள். தீபக் வேறுபுறம் திரும்பிக் கொண்டே, இது திருந்தாத கேசு என தன் தலையில் அடித்து கொண்டான். உள்ளே இருவரும் ஒருவர் முத்தத்தில் மற்றவர் மூழ்கியிருக்க, அர்ஜுனின் செல்போன் கீதம் இசைத்து அவர்கள் மோன நிலையை கலைத்தது. அர்ஜுன் ஒரு எரிச்சலுடன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுக்க சம்யுவிடமிருந்து சற்றே நகர்ந்தான். அவன் நகர்ந்ததும் தன் நிலை உணர்ந்தவள் உடனடியாக அவனிடமிருந்து விலகி எழுந்து அறை கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடியே போனாள். அவள் அப்படி அலறி அடித்து கொண்டு ஓடுவதை புன்னகை முகத்தோடு பார்த்து கொண்டே அலைபேசியில் பேசி முடித்தான் அர்ஜுன். தானும் அவளை தொடர்ந்து வெளியே வந்தான். அவர்கள் இருவரும் வெளியே வந்து சேர கட்டபொம்மன் தன் ஜீப்பை கிளப்பினான். அவர்கள் அனைவரும் அந்த வாகனத்தில் ஏறிக்கொள்ள அந்த வாகனம் கோபிநாயக்கன்பட்டி நோக்கி கிளம்பியது. சம்யுவும் அர்ஜுனும் அருகருகே அமர்ந்து வர, அர்ஜுன் பிறர் அறியா வண்ணம் சம்யுவின் உள்ளங்கையை தன் கரத்துடன் அழுத்தமாய் இணைத்து கொண்டான். இனி பிரிவே நமக்குள் இல்லை என்பதைப் போல. அப்பொழுது அர்ஜுன் அறிந்திருக்கவில்லை, தான் செய்த இந்த செயல் சம்யுவை மாற்றானின் மனைவி ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப் போகிறது என. அத்தியாயம் 14. உருகும் மெழுகுவர்த்தியாய் கரைந்து கொண்டே இருக்கிறது இருவருக்குமான காதல் நொடி. உருகிய துளி சேர்த்து மீண்டும் மெழுகுவர்த்தி செய்கிறதாம் காதல். கட்டபொம்மன் தன் வாகனம் கோபிநாயக்கன்பட்டி எல்லை நெருங்கியதும் அர்ஜுனையும் அவன் சகாக்களையும் அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு கேள்வியாய் முறைத்த அர்ஜுனை நோக்கி, சம்யு வீட்டில் அவளை கடத்திட்டு போனது தியேட்டரில் கலாட்டா பண்ண கும்பல் தான் சொல்கிறேன். அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சதாகவும் சொல்கிறேன். ஊர்கோடியில் இருக்கிற சுள்ளிக்காட்டில் சம்யுவை கட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் நான் சம்யுவை தேடி அங்கே போனதும் அந்த கும்பல் ஓடி போயிட்டதாகவும் சம்யுவை நான் பத்திரமா மீட்டு கூட்டுட்டு வந்ததாகவும் சொல்ல போகிறேன். ஸோ எங்களோட உங்களை யாராவது சேர்த்து வச்சு ஊருக்குள்ளே பார்த்தா தேவையில்லாத வதந்தி கிளம்பும். அதனால் நீங்கள் எல்லாம் இங்கேயே இறங்கிக்கங்க சொல்லிவிட்டு கட்டபொம்மன் வாகனத்தை கிளப்பினான். சம்யு அர்ஜுனை
தன் ஏக்கம் வழியும் விழிகளால் பார்க்க, அர்ஜுனும் அவளை அதே பார்வை பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த வாகனம் சீறி புறப்பட சம்யு அர்ஜுனின் கண்களில் புள்ளியாகி பின்பு மறைந்து போனாள். கட்டபொம்மன் ஏற்கனவே தான் சம்யுவை அழைத்து கொண்டு வருவதாக மருதபாண்டிக்கு அலைபேசியில் தெரிவித்திருக்க, அவரின் முக்கிய சொந்தங்களும் ஊரின் பெரிய தலைக்கட்டுகளும் சம்யுவிற்காய் அங்கே காத்து கொண்டிருந்தனர். கட்டபொம்மனின் வாகனம் மருதுபாண்டியின் வீட்டு வாயிலை அடைந்ததுதான் தாமதம். 4 சகோதரர்களும் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொள்ள, வண்டியிலிருந்து இறங்கிய சம்யுவை 4வரும் ஆளுக்கொரு திசையில் சூழ்ந்து கொண்டு அவள் தலைமுடியை வருடியபடி கண்ணீர் சிந்தினர். சம்யு இவர்களை கடந்து அடுத்த அடி வைக்கும்போது பெண்கள் படை அவளை அணைத்து கொண்டு கண்ணீர் விட, சம்யு அவர்களுடன் ஆதரவாய் பேசியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கே நிலைமை அதைவிட மோசமாக. வீட்டிலிருந்த சொந்த பந்தங்கள் அவளை சூழ்ந்து கொண்டு, கடத்தியவர்கள் யார், எங்கே, எப்போது என அடுக்கடுக்காய் கேள்விகளை அடுக்க சம்யுவிற்கு மூச்சு முட்டும் போல இருந்தது. அவள் நிலை உணர்ந்த மருது கயல்விழியை அழைத்து, அக்காவை அவ ரூமுக்கு கூட்டிகிட்டு போ கையில், அப்படியே சாப்பிட ஏதாவது கொடு, பிள்ளை முகம் வாடி தெரியுது என அவளை அங்கே இருந்து கிளப்பினார். சம்யு தன் பெரியப்பாவை நோக்கி ஒரு நன்றி பார்வை செலுத்திவிட்டு எதிலிருந்தோ தப்பியவள் போல அறைக்குள் சென்று மறைந்தாள். அதுவரை கூட்டத்தில் ஒரு மூலையில் நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வீணாவும் சரணும் அவளை நோக்கி நடந்தனர். கயல் அவளுக்கு உணவு கொண்டு வர செல்ல, கிடைத்த தனிமையில் அவளை அணைத்து கொண்ட வீணா, ரொம்ப பயந்துட்டேன் சமோசா என கண்ணீர் விட்டாள். அவளை தட்டி ஆறுதல் படுத்தியவள் தன்னை கடத்தியது யார், எதற்கு என இருவருக்கும் சற்றே சிவந்த முகத்துடன் விளக்கம் அளித்துவிட்டு அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என வேண்டுதல் விடுத்தாள். சரணும் வீணாவும் ஒருவரை ஒருவர் அர்த்தம் பொதிந்த பார்வையை பரிமாறிக்கொண்டனர். கயல் மீண்டும் அறைக்குள் நுழைய இருவரும் அங்கே இருந்து கிளம்பி நேராய் தோட்டத்திற்கு சென்றடைந்தனர். சரண் இறுகிய முகத்துடன், அந்த ஃப்ராடு கும்பல் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கோம், அந்த 2 பேரையும் உடனே கார்டனுக்கு வர சொல்லி ஃபோன் போடு வீணா என சொல்ல, வீணா உடனே தன் கைபேசி மூலம் தீபக்கிற்கு அழைத்து இருவரையும் தோட்டத்திற்கு அழைத்தாள். இவங்க எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க என குழம்பினாலும் சரி போய் கேட்கலாம் என்ற முடிவோடு உடனே வந்தனர். ரஞ்சனி சமையலை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்த அர்ச்சனாவை அழைக்க, அவள் என்ன எதற்கு என்ற விளக்கத்தை கேட்டுவிட்டு மூச்சு பிடிக்க உண்டு முடித்த பிறகே அவனுடன் கிளம்பினாள். வீணாவையும் சரணையும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் காக்க வைத்த பிறகே மற்ற இருவரும் பின்பக்கம் வழியாக தோட்டத்துக்குள் நுழைந்தனர். அர்ச்சனா உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சரண் வேகமாக அவளை நெருங்கிய வேகத்தில் தன் 5 விரல்களும் அவள் கன்னத்தில் தடம் பதியும்படிக்கு ஓங்கி அறைந்தான். மற்ற இருவரும் அவனை திகைப்புடன் பார்த்தனர். விவரம் தெரிந்தது முதல் யாரிடமும் அடி வாங்கிறாத அர்ச்சனாவோ தன் கன்னத்தை கைகளில் தாங்கியபடி அதிர்ச்சியில் பெரிதாகிவிட்ட கண்களுடன் அவனை பார்த்தாள். ஒரு பொண்ணை கடத்துறது உங்களுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்குல்ல? அவன் அவளை நோக்கி திட்டத் தொடங்கியதும் இடை புகுந்த தீபக் ஏதோ சொல்ல தொடங்க, நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்க விரும்பல மிஸ்டர் தீபக் என கை நீட்டி அவனை தடுத்தவன் மீண்டும் அர்ச்சனாவின் புறம் திரும்பி, ச்சே நீயும் ஒரு பொண்ணாடி, சம்யுவை காணோம்னு அவங்க பெத்தவங்க துடிச்ச துடிப்பை நீ பார்த்துருக்கணும். எவ்வளோ பயந்தாங்க தெரியுமா? வீட்டில் இருந்த குழந்தைங்க கூட 2 நாளாக எதுவும் சாப்பிடல. அவங்க 2 பேரும் தான் ஜென்ஸு. நீ ஒரு பொண்ணு தானே? வீட்டில் வயசு பொண்ணை காணோன்னா என்னென்ன கேள்வி வரும்னு யோசிக்க மாட்ட? உன்கிட்ட போய் இவ்வளோ பேசுகிறேன் பாரு. முதல்ல நீ ஒரு பொண்ணாக இருந்தா தானே இன்னொரு பொண்ணோட மனசும் நிலைமையும் உனக்கு புரியும். சரண் இப்படி சொன்னதும் அர்ச்சனாவையும் மீறி அவள் கண்களில்
கண்ணீர் திரண்டு அவள் கன்னத்தை நனைத்தது. இத்தனை நாள் எல்லாரும் நாம் ஒன்றா தானே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் எங்ககிட்டையாவது ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தா நாங்கள் இதை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணியிருப்போம். வீட்டில் எல்லாரும் பேசுகிற பேச்சை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்க போகுதோ தெரியல. சொல்லிவிட்டு சரண் தன் தலையில் கை வைத்து அருகில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கொண்டான். வீணா முடிந்த அளவு தீபக்கை முறைத்துவிட்டு, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த நானுமே எதிர்பார்க்கல தீபக். என்கிட்ட கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? எவ்வளோ பயந்தேன் தெரியுமா என்றாள். அவள் பேசி முடிக்கையில் அவள் கண்களிலிருந்து இருதுளி கண்ணீர் வழிந்து அவள் கன்னத்தை நனைத்தது. வீணா தன் முகத்தை திருப்பிக் கொண்டு சரண் இருந்த இடத்தை நோக்கி நடந்தாள். அர்ச்சனா, தீபக் இருவரும் மற்றவரிடம் மன்னிப்பு யாசிக்கும் பார்வையை செலுத்த மற்ற இருவரும் அதை கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை. தீபக் அர்ச்சனாவின் தோளில் கை வைத்து, இப்போ நாம் போலாம் அச்சோ. அவங்க 2 பேரும் இப்போ நாம் என்ன விளக்கம் சொன்னாலும் கேட்குற மனநிலையில் அவங்க இல்லை. அப்புறம் பொறுமையாக பேசிக்கலாம் வா என அழைத்து சென்றான். அர்ச்சனா தீபக்கு ஏதோ கீ கொடுத்த பொம்மை போல தொடர்ந்தாள். தனிமையில் தோட்டத்தில் அமர்ந்திருந்த சரணும் வீணாவும் சற்று நேரம் கழித்து அங்கே இருந்து கிளம்ப அன்றைய இரவு 3 ஜோடிகளுக்கும் தூங்கா இரவாய் அமைந்து போனது. அடுத்த நாள் காலையில் முக்கிய உறவினர் வீட்டு திருமணம் என குடும்பமே திருமணத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தனர். வர மறுத்த சரணையும் வீணாவையும் கூட நளினி வற்புறுத்தி அழைக்க அவர்களும் மற்றவர்களுடன் சேர்ந்து கிளம்பினர். திருமண மண்டபத்தில் மருதுவாண்டி குடும்பத்திற்கு தடபுடல் வரவேற்பு கிடைத்தது. அவர்கள் குடும்பம் மொத்தமும் முன் இருக்கையில் அமர வைக்கப்பட மருதுவாண்டி குடும்பத்திற்கு நெடுநாள் பகையாளி குடும்பமான தசரதன் அவர்கள் குடும்பத்தை ஒருவித வஞ்சத்துடன் வெறித்து கொண்டிருந்தான். திருமணம் நல்ல முறையில் நடைபெற்று முடிய அனைவரும் பந்தி பரிமாறும் இடத்திற்கு சென்றனர். மருதுபாண்டி குடும்பத்திற்கு எதிர் இருக்கையில் அமர்ந்த தசரதன் அருகில் இருக்கும் உறவினரிடம் பேசுவது போல அந்த மண்டபத்திற்கே கேட்கும்படி கத்தி பேசத் தொடங்கினான். சரி தெரியுமா சித்தப்பு, நம்ம ஈஸ்வரபாண்டி பொண்ணை 4 களவாணி பயலுவ நைட்டு முழுக்க சுள்ளிக்காட்டுக்குள்ளே கடத்தி வச்சிருந்தானுங்களாம். யோகியனே கன்னி பொண்ணை பார்த்தா கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். இவனுங்க பொறுக்கிங்க வேற. நைட்டு முழுக்க என்னென்ன கூத்து நடந்ததோ. இதே நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்திருந்தா நானெல்லாம் இந்நேரம் உத்தரத்தில் தொங்கியிருப்பேன். கொஞ்சம் கூட வெட்கம் மானம் ரோசம் இல்லாமல் கெட்டு சீரழிஞ்ச பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்படி கல்யாண வீட்டு சோத்துக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு பந்தியில் வந்து உட்கார்ந்திருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அவன் விவகாரமாய் மருதுபாண்டியை ஒரு ஓர பார்வை பார்க்க மருதுபாண்டி தன் மீசியை முறுக்கி கொண்டு எழ குடும்பத்தின் பெண்கள் படை கண்களில் திரண்ட கண்ணீரை மறைக்க பெரும்பாடுபட்டனர். சம்யோ அதிர்ச்சியில் உறைந்து போய் இருந்தாள். வீணா அவளை சாந்தப்படுத்தும் வகையில் அவள் உள்ளங்கையை இறுக்கி பற்ற வீட்டின் மற்ற இளவட்டங்களோ தசரதனை அடிக்கும் தோரணையில் பந்தியிலிருந்து எழுந்து நின்றார்கள். தசரதனே எதிர்பார்க்காத நேரத்தில் வளையல் அணிந்த ஒரு பெண் கரம் சாப்பிட்டு கொண்டிருந்த எச்சில் கையோடு அவர் கன்னத்தில் இடி என ஒரு அடியை இறக்கியது. யார் குடும்பத்தை பத்தி யார் பேசுறது? நாக்கு பொசிங்கிடு நாய. தெருவுக்கு 4 சின்ன வீடு வச்சிருக்க நீ மானம் அவமானம் பத்தி பேசுறியா? என் அண்ணன் மகன் சீதாதேவியில அவளை சோதிக்க நினைச்சா அந்த நெருப்பு தான் வெந்து போகும். என்ன சொன்ன? என் மருமக கெட்டு சீரழிஞ்சவளா? எங்க வீட்டு பொண்ணு போன மாதிரியே தாண்டா திரும்பி வந்திருக்கா. இல்லைன்னா அமைதியா கல்யாண பந்தியில உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறியோ? அவளை அப்படி எவனாவது ஏதாவது பண்ணி இருந்தான் முதல்ல அவனை கொன்னு போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பிறகுதான் வேற வேலை பார்த்துருப்பா. நாக்கு அடக்கி பேசு, இல்லைன்னா உன்னையே அடக்கம் பண்ண வேண்டி வரும். சகுந்தலை சீரும் பெண் புலியாய் உரிமை கொண்டிருந்தாள். அந்த கூட்டத்தில் இருந்த தசரதனின் உறவினர் ஒருவரோ
ஏம்மா இவ்வளோ பேசுறியே, உன் மகனுக்கே அந்த பொண்ணை கட்டி வைக்க வேண்டியது தானே என குரலில் எக்கத்தாளத்தை கூட்டி சொல்ல சகுந்தலை வாயடைத்து நின்று விட்டாள். அதுதான் சாக்கு என்று அவளை சூழ்ந்து கொண்ட தசரதனின் அடிபொடிகள், அதானே ஊருக்கு தானே உபதேசம், படித்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையனுக்கு கெட்டு போன பொண்ணை எப்படி கட்டி வைப்பா? ஒரு பெண் இடக்காக கூற சகுந்தலை கலங்கிய கண்களோடு நின்று கொண்டிருக்க அங்கே வந்த சகுந்தலையின் கணவர், இன்னும் உங்கள் வீம்பு வீராப்பு உங்களை விட்டு போகலை இல்லை, நம்ம வீட்டு பொண்ணு மானம் சபை முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு ஏன் பொண்டாட்டி பாடுபடுறா, அது புரியாமல் இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் இப்போ சொல்கிறேன்யா, எங்கள் மச்சாங்களுக்கு சம்மதம்னா அவர் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம். என் மகன் யாருக்கும் தெரிய வேண்டான்னு இன்னொரு உண்மையை என்கிட்ட சொன்னான். எப்போ எங்கள் மருமக மானத்தை இந்த ஊர்க்காரங்க முச்சந்திக்கு கொண்டு வர துணிஞ்சிட்டீங்களோ, இனி எந்த உண்மையும் நான் மறைக்கிறதா இல்லை. ஊர்க்காரங்களே நல்லா கேட்டுக்கோங்க ஐயா, எங்கள் மருமகளை கடத்திட்டு போனது யாரோ ரவுடியோ பொறுக்கியோ இல்லை, எல்லாம் அவளுக்குன்னு பேசி வச்சிருந்த அந்த பட்டாளத்தான் பயதான். அந்த ஒரு நாள் முழுக்க எங்கள் மருமக கூட இன்னொரு பொண்ணும் தங்கி அவளுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கா. பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தாவது அவளை கட்டிக்கணுங்கிற ஆசையில தான் அந்த தம்பி இப்படி நடந்திருக்கு. இன்னைக்கு எவனாவது நாக்கு மேலே பல்ல போட்டு என் மருமகளை ஏதோ தரக்குறைவா பேசுனீங்க, பேசின நாக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் பண்ணி போடுவேன். ஆமாம், நீ வாடி, நாம் போகலாம். உங்கள் அண்ணனுங்களுக்கு எப்பவும் நாம் ஆகாத ஆளுங்க தான் சொல்லிவிட்டு அவர் முன்னே நடக்க அவரை தொடர்ந்து தன் அண்ணன் குடும்பத்தை ஒரு ஏக்க பார்வை பார்த்துவிட்டு சகுந்தலை நடக்கத் தொடங்கினார். அவர்கள் வாயிலை கடந்து வெளியேற முயன்ற நேரம் மருதுபாண்டி, கொஞ்சம் நில்லுங்க மாப்ள என அவர்களை நிறுத்தினார். அழைப்பது தன்னைத்தானா என நம்ப முடியாத சீனுசாமி கண்களில் ஒரு வியப்புடன் திரும்பி மருதபாண்டியை பார்த்தார். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, நமக்குள்ள சின்னதாக உறுதி பண்ணிக்கலாம். என் மகளை கடத்திட்டு போய் அவள் மானத்தை சந்தி சிரிக்க வச்ச பயலை விட கௌரவமாக அவளை மீட்டு எங்ககிட்ட ஒப்படைச்ச உங்கள் மகன்தான் எங்கள் வீட்டு மருமகனாக வரணும். இந்த ஏற்பாட்டுக்கு உங்களுக்கு சம்மதம்னா உங்களை சாயங்காலம் வீட்டில் சந்திக்க காத்துட்ருக்கோம் சொல்லிவிட்டு மருதபாண்டி முன்னால் நடந்தார். அவரை மற்றவர்கள் பின்தொடர சம்யு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தாக்கியதில் அளவும் திராணியற்று வீணாவின் கரங்களுடன் தன் கரங்களை இணைத்து கொண்டு ஆறுதல் தேட முயன்றாள். தோழியின் நிலை உணர்ந்து வீணாவும் அவள் கரங்களை இறுக பற்றி கொண்டு ஆறுதல் அளிக்க முயன்றாள். சரண் சம்யுவை ஒரு பார்வையாலேயே சமாதானப்படுத்த முயல சம்யு யாரையும் நிமிர்ந்தும் பார்க்காமல் தங்கள் காரை நோக்கி நடந்தாள். திருமண மண்டப செய்தி ரக்கை கட்டி கொண்டு அர்ஜுன் வீட்டை வந்தடைந்தது. சம்யுவை கடத்தியது அர்ஜுன் தான் என அறிந்ததும் சுந்தரத்தின் ஆத்திரம் உச்சத்தை அடைந்தது. போதாக்குறைக்கு அவரை கடையில் வைத்து சந்தித்த ஈஸ்வரபாண்டி, நாம பழகினதெல்லாம் போதும், உண்மையா நீ என்ன ஃப்ரெண்டா மதிக்கிறதா இருந்தா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வை. இனி உன் மகன் என் மக வாழ்க்கையில் தலையிட்டா அப்புறம் அது நல்லா இருக்காது என தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து விட்டு சென்றிருக்க நேரே வீட்டிற்கு வந்த சுந்தரம் மகனை அழைத்து இதுவரை அவர் வாழ்வில் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார். தன் ஆத்திரத்தை கைகளில் தேக்கி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார். அர்ஜுனும் வீட்டில் இருந்த மற்றவர்களும் ஏன் எதற்கு என்று திகைத்து போய் அவரை பார்க்க மண்டபத்தில் நடந்ததையும் ஈஸ்வரபாண்டி தன்னிடம் வந்து புலம்பி விட்டு சென்றதையும் ஆத்திரத்தோடு விவரித்து முடித்தவர், ரஞ்சு, என் மகன் ஒரு பொண்ணை கடத்துற அளவுக்கு கீழே இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அடுத்து வர முகூர்த்தத்தில் இவனுக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம். அவர் அப்படி சொன்னவுடன் அப்பா என அர்ஜுன் இடை புக முயல, அந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது சதி செய்ய நினைச்ச
இந்த சுந்தரத்தை போனமாக தான் பார்ப்பீங்க. உங்கள் அண்ணன் குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமான்னு கேட்டுக்க. இல்லை இந்த கேடுகட்ட பயலுக்கு அவங்க பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னால் அனாத ஆசிரமத்தில் இருந்தாவது ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். சுந்தரம் கர்ச்சித்து விட்டு அங்கிருந்து அகல ரஞ்சனியும், அர்ஜுன் என்னடா இதெல்லாம், அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இப்ப என்னடா பண்றது? உன்னோட அவசர புத்தி உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தியா? சொல்லிவிட்டு அவர் அழத் தொடங்க அர்ஜுன் ச்சே என சுவரில் குத்தி கொண்டு தன் அறைக்குள் சென்று முடங்கினான். தீபக் அர்ச்சனா இருவரும் ஒருவரை ஒருவர் அடுத்து என்ன என்பதைப் போல பார்த்து கொண்டிருந்தனர். சம்யுவின் வீட்டு தோட்டத்தில் கையில் இருந்த அலைபேசியில் கயல் குமுறி கொண்டிருந்தாள். அத்தான் என்ன இது, இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் உறுதி பண்றாங்களாமே, அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது இந்த கயலை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. கயல் தொடர்ந்து கண்ணீர் வடித்தாள். தன் காதலியின் கண்ணீருக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான் கட்டபொம்மன். அத்தியாயம் 15. நீண்டு கிடக்கிறது இருவர் பாதையும் எதிர் எதிர் திசையில். சம்யுவின் வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் வெவ்வேறு மன நிலைகளில் இருந்தனர். சம்யு சரண் வீணா ஒரு வரிசையிலும், அர்ஜுன் தீபக் அர்ச்சனா ஒரு வரிசையிலும் எதிரெதிர் புறமாக அமர்ந்திருந்தனர். அர்ஜுனின் பார்வை சம்யுவை வருடி சமாதானப்படுத்தவும் ஆறுதல் அளிக்கவும் மன்னிப்பு கோரவும் முயல, சம்யு முடிந்த அளவு அவன் பார்வையை தவிர்த்தபடி அமர்ந்திருந்தாள். மற்றவர்கள் இனி பேசி என்ன பயன் என்பதை போல் அமர்ந்திருக்க, அங்கே நிலவிய அசாத்திய மௌனத்தை முதலில் சரண் தான் கலைத்தான். நீங்க பண்ணி வச்ச காரியத்தால இன்னும் 3 மணி நேரத்துல சம்யுக்கு வேற ஒருத்தரோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ச்சே, இனி எப்படி இதை தடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. எதிர்புறம் இருந்த மூவரும் இதற்கு பதில் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்க, அவர்கள் எதிர்புறம் இருந்து, அதான் இன்னும் 3 மணி நேரம் இருக்கே, நாம நினைச்சா ஆட்சியையே மாத்தி அமைக்கலாம் பேராண்டி, ஜோடியையா மாத்த முடியாது என கேள்வி கேட்டபடி நம் நிமான்ஸ் குடும்பத்தின் மூத்த தலைமுறை ஜானவி பாட்டியும் சொக்கநாதன் தாத்தாவும் நின்று கொண்டிருந்தனர். இவர்களுக்கு எப்படி நம் விஷயம் தெரியும் என அவர்கள் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க, அர்ச்சனா மட்டும் குனிந்த தலை நிமிராமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் அந்த செய்கையே அவள் சொல்லித்தான் இருவரும் வந்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியது. சரண் அவளை நோக்கி முறைக்க தொடங்கினான். அர்ச்சனா முன்தினம் சரணிடம் அடி வாங்கி கலங்கிய முகத்தோடு வீடு திரும்பியதை கண்ட அவள் தாத்தா பாட்டி எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் பேத்தியின் முகம் சுருக்கத்தை வைத்தே ஏதோ பிரச்சனை என யூகித்து விட்டனர். அவளிடம் தனிமையில் விசாரணை கமிஷன் அமைக்க சற்றே தளர்ந்த மனநிலையில் இருந்த அர்ச்சனாவும் அடி முதல் நுனி வரை அனைத்தையும் சொல்லிவிட்டாள். சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொருள் பொதிந்த பார்வையை பரிமாறிக்கொண்ட பின்பு அவர்களுக்கு இனி தாங்களும் உறுதுணையாய் இருப்பதாக தெரிவித்தனர். அவர்களை பார்த்தவுடன் நின்று கொண்டே இருந்த மற்றவர்களை சொக்கநாதன் அமரும்படி சைகை செய்துவிட்டு அவரும் அவர் மனைவியும் அவர்கள் அருகில் அமர்ந்தனர். நீங்க இதுவரை போட்ட வேஸ்ட் ஐடியா எல்லாம் நேத்து தான் அர்ச்சனா சொன்னான். இனி சின்ன சின்ன ஐடியா எல்லாம் பத்தாது, இனிமே கொஞ்சம் பெருசு பெருசாத்தான் பிளான் பண்ணணும் என அவர் முடிக்க, தீபக் மனதிற்குள் ஐயோ இந்த நிமான்ஸ் குடும்பம் வேற மொத்தமா ஏதோ பிளான்னு உள்ளே நுழையுதே, இதுக இன்னும் என்னென்ன பிரச்சனையை கிளப்ப போகுதுகளோ, ஏழுமலையானே என்னை மட்டும் காப்பாத்துப்பா என வழக்கம் போல மனதிற்குள் ஒரு வேண்டுதலை அவசரமாய் போட்டு வைத்தான். இந்தப்பா தீபக்கு, நீ என்ன பண்றேன்னா மாப்பிள்ளை வீடு வர்ற வழியில நிறைய ஆணியை போட்டு வைக்கிற. கரெக்டா இங்க இருந்து 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்க கார் டயர் பஞ்சர் ஆகி இங்க வந்து சேர நேரம் ஆகணும். அம்மாடி உன் பேர் என்ன என ஜானவி வீணாவை பார்த்து வினவ, வீணா அவரை பார்த்து பயபக்தியாய் தன்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டாள்.
நீ என்ன பண்றன்னா, அடுத்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி உட்கார்ந்த உடனே தாம்பூல தட்டை அடுக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமத்தை கீழே கொட்டுற என அவளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துவிட்டு சரணை நோக்கி, மாதவன் வீட்டு எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கிறியே, உன் பேர் என்னப்பா என கேட்க, இந்த பாட்டி எந்த படத்துல நடிக்க எனக்கு சான்ஸ் வாங்கி தரப்போறீங்க என மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டே சரண் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். நீ அவங்க நிச்சயம் மாதிரி ஏதோ பேசும்போது தொழுவத்தில் இருக்கிற பசுமாட்டுவால நல்லா முறுக்கி விடுற, அது அலற அலறல்ல எல்லாரும் தொழுவத்துக்கு வரணும். அப்போ அது வாயில ப்ரஷ் பண்ண நுரைய தடவி விட்டுட்டு, ஐயையோ பசுமாட்டை பாம்பு கடிச்சிட்டு ஓடுதேன்னு கதறு. சரியா? நாள் இவ்வளோ பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். மீதியை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிக்கலாம். சரி இப்போ சங்கத்தை உடனே கலைங்க. நானும் என் ஹாப்பியும் இன்னைக்கு நைட் மூன் பாத் எடுக்க கொஞ்சம் ரெடியாக வேண்டி இருக்கு. நம்ம போலாமா நாத்? சொல்லிவிட்டு ஜானவி முன்னால் நடக்க அவரை தொடர்ந்து தீபக், அர்ச்சனா, அர்ஜுன் மற்றும் சொக்கநாதன் பின்கதவின் வழியே அவர்கள் வீட்டை நோக்கி நடந்தனர். கிளவி பிளான் எல்லாம் பக்காவாக தான் பண்ணுது, ஆனால் உள்ளு கொஞ்சம் அதிகம் என ஜானவியை மனதுக்குள் அர்ச்சித்து கொண்டே நடந்தான் தீபக். ஜானவி வீட்டுக்குள் நுழைந்ததும் அர்ச்சனா தன் பாட்டியை அணைத்து கொண்டு, ஐயோ பின்ற பாட்டி, உனக்குள்ள இப்படி ஒரு ஐடியா மணியா? ஆமாம், நீ பக்கா பெங்களூர் பாட்டியாச்சே, உனக்கு எப்படி இந்த ஐடியாலாம் தோணுது? அடியே அர்ச்சனா, உன் பாட்டி வாழ்கிறது மட்டும்தான் பெங்களூரு, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இது மாதிரி ஒரு கிராமந்தான். உங்கள் தாத்தாவை கல்யாணம் பண்ணி பெங்களூரில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னை நானே அந்த மெட்ரோ சிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டேன். சரி தீபக்கு, நீ ஆணியை பிடுங்கு. ஆணியை போட இப்போவே கிளம்பு. அர்ஜுன், நீ ஏன் கூட வா, உனக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு என ஜானவி அர்ஜுனை தங்கள் அறைக்குள் தள்ளி கொண்டு சென்று அவனுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு சென்றார். அங்கே கட்டபொம்மன் வீடு பரபரப்பாய் இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து தன் வீட்டு உறவுகளை வாழ்ந்த இடத்தை மீண்டும் உரிமையோடு சந்திக்கப் போகும் மகிழ்ச்சியில், அதுவும் தன் குடும்ப பெண்ணை வீட்டின் மருமகளாய் கொண்டு வரப்போகும் சந்தோஷத்திலும் சகுந்தலை அண்ணன் வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டிய சீர்தட்டுகளை அவசரமாய் அடுக்கிக் கொண்டிருந்தார். ஒரு வழியாய் வீட்டில் இருந்த அனைவரும் கிளம்பி சம்யுவின் வீட்டை நோக்கி தங்கள் வெண்ணிற ஆல்டோ வண்டியில் கிளம்பினர். வழியெல்லாம் சகுந்தலை தன் அண்ணன்கள் புகழ் பாடிக்கொண்டே வந்தாள். அந்த வாகனத்தில் அமர்ந்திருந்த சகுந்தலையின் மாமியார் இந்திராணி அம்மைக்கு வயிறு காந்த தொடங்கியது. கடைசி வரை இவங்க அண்ணன் குடும்பத்தோட ஒட்டுறவு இல்லாமையே இருப்பா. என் பேரனுக்கு என் பேத்தி பூங்குடிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். என் நினப்பு பொய்யா போச்சே. விடக்கூடாது. ஆனை மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்த நம்மளால் ஆனதை பண்ணணும் என அவர் மனதுக்குள் கணக்கு செய்து கொண்டு வந்தார். ஊர் எல்லைக்குள் நுழைந்த வாகனம் என்ற பெருமூச்சை வெளியேற்றி நின்றது. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த கட்டபொம்மன் இறங்கி பார்க்க வாகனத்தின் முன்னிரு சக்கரமும் பஞ்சராகி இருந்தது. இரு டயர்களிலும் சில ஆணிகள் ஏறி இருக்க மற்ற இடங்களிலும் ஆணிகள் சிதறி கிடந்ததை கண்ட கட்டபொம்மன் முகம் யோசனையில் சுருங்கியது. ஆனால் அவனை அதிகம் சிந்திக்க விடாமல் அவன் அன்னை காரிலிருந்து இறங்கி கீழே வந்தார். என்ன ஆச்சுப்பா என அவர் வினவ, கட்டபொம்மன் 2 ஃப்ரெண்டு வீலும் பஞ்சர்மா என சற்றே சலிப்புடன் சொன்னான். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரத்தில் நாம் அங்கே இருக்கணுமே, இப்போ என்னப்பா பண்ணுறது என அவனிடம் கேட்க, காரிலிருந்து இறங்கிய சகுந்தலாவின் கணவர் வேலவன், சும்மா ஏன் பதற சகுந்தலா? கட்டப்பொம்மா, நீ நம்ம கிருஷ்ணனுக்கு ஃபோனை போடு. வீட்டில் இருக்கிற இன்னொரு காரை இங்கே கொண்டு வர சொல்லு. வரும்போது மெக்கானிக் யாரையாவது கூட கூட்டிகிட்டு வர சொல்லு. அவன் இந்த காரை சரி பண்ணி கொண்டு போகட்டும். நாம் அந்த காரில் கிளம்பலாம்.
அவர் சொல்லி முடிக்கவும் கட்டபொம்மன் தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த மர நிழலில் சற்றே ஒதுங்கி நின்று தந்தை தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருந்தான். அடுத்து காரிலிருந்து இறங்கிய இந்திராணி, சொன்னாலும் குத்தம்பிங்க, சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு மனசு தாங்காது. ஏண்டா வேலவா, என்னடா இது, பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கே அபசகுனமாக போகிற வண்டி நின்று போய் தடங்கல் வருது. எனக்கு என்னமோ மனசுக்கு சரின்னு படலை. எதுக்கும் பார்த்து முடிவு பண்ணு. அவர் சொல்லிவிட்டு மருமகளை ஒரு மார்க்கமாய் பார்க்க சகுந்தலையின் முகம் வாடி வதங்கிவிட்டது. மனைவியின் முகமாற்றத்தை கண்ட வேலவன், என்னம்மா இது, இதெல்லாம் இதில் போய் சகனம் பார்த்துக்கிட்டு எது நடந்தாலும் நம்ம கருப்பன் துணைன்னு போகிற நீங்கள் இப்படி பேசினா எப்படிம்மா? கொஞ்ச நேரம் பொறுங்க, வேற கார் வந்துக்கிட்டே இருக்கு. அவர் தன் தாயை சமாதானப்படுத்த முயல, என்னவோ பாப்பா என முகத்தை நொடித்து கொண்டார். சகுந்தலையின் முகம் தெளியாததை கண்ட வேலவன் மனைவியின் அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்தும் வேலையில் இறங்கினார். சரியாய் 20 நிமிடங்கள் கழித்து அவர்களின் இன்னொரு கார் வந்தது. கிருஷ்ணனிடம் அந்த ஆல்டோ காரை விட்டுவிட்டு அம்பாசிடர் காரில் கட்டபொம்மனின் குடும்பம் சம்யு வீட்டை நோக்கி பயணத்தை தொடங்கியது. வழியெல்லாம் கட்டபொம்மன் தான் பேச வேண்டிய விஷயத்தை மனதிற்குள் ஒத்திகை பார்த்தபடியே வந்தான். சம்யுவை வேண்டாம் என்றும் கயலை திருமணம் செய்து தாருங்கள் என கேட்பதும் அவ்வளவு எளிதான விஷயமாக அவனுக்கு தோன்றவில்லை. இவன் தற்சமயம் சம்யுவை மறுத்தால் எங்கள் பெண்மேல் உங்களுக்கும் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி எழும். காதல் என்றாலே எட்டிக்காயாய் கசக்கும் குடும்பத்திடம் கயலை காதலிக்கும் விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. 30 வருடங்கள் கழித்து பிறந்த வீட்டு சொந்தங்களுடன் உறவாடப் போகும் தாயின் மனநிலையையும் தற்சமயம் அவன் கெடுக்க விரும்பவில்லை. ஆனால் நடக்கப் போகும் உறுதியை எப்பாடுபட்டேனும் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு வழியாய் சொன்ன நேரத்திற்கு அரை மணி நேரம் கழித்தே கட்டபொம்மனின் குடும்பம் சம்யுவின் வீட்டை அடைந்தது. பெற்ற தாயும் உடன்பிறப்புகள் 4 கலங்கிய கண்களோடு வாயிலுக்கே வந்து வரவேற்க சகுந்தலையின் உள்ளம் பெருமிதத்தில் பூரித்து போனது. அனைவரும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்ததும் வழக்கமான நல விசாரிப்புகள் முடிந்ததும் மருதபாண்டி பெண்ணை அழைத்து வரும்படி வீட்டு பெண்களை நோக்கி தன் வெண்கல குரலில் ஆணையிட்டார். அதுவரை ஒரு ஓரமாய் அமர்ந்து மாப்பிள்ளை வீட்டாருக்கு பரிமாறிய இனிப்பு கார வகைகளை ஒரு புடி புடித்து கொண்டிருந்த சரண், அடுத்து நம்ம சீனாச்சே என அவசரமாய் எழுந்து மாட்டு தொழுவத்தை நோக்கி ஓடினான். அங்கே தாம்பாள தட்டில் வெள்ளி சிமிழ்களில் குங்குமம் மஞ்சளை நிரப்பிக் கொண்டிருந்த வீணா சரியாய் காபி டம்ளர்களை ஏந்தி சம்யு ஹாலுக்கு வரவும் கையில் இருந்த தட்டை ஏதோ பிடிமானம் தவறியவள் போல் அப்படியே கீழே கவிழ்த்தாள். நங் என்ற ஒலியுடன் தாம்பாளத்தட்டு உருண்டதுடன் அதில் இருந்த மஞ்சள் குங்குமம் தரையில் சிதறி வண்ண கோலமிட்டது. மற்றவர்கள் அதிர்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருக்க நளினி பார்வையாலேயே வீணாவை கண்டிக்க தன் மாமியாரின் முகத்தை அவசரமாய் திரும்பி பார்த்த சகுந்தலை அவர் அபசகுனமாய் ஏதோ சொல்ல வருவதை உணர்ந்து அவர் தொடங்குவதற்குள், ஏன் மதனி அப்படி பார்க்குறீங்க? விசேஷ வீட்டில் மஞ்சள் குங்குமம் சிதறினா மங்களம்னு சொல்லுவாங்க, நல்ல சகுனம். நீ ஏன் சமயம் என்ன அங்கேயே நிற்கிற? கொண்டு வந்த காப்பி தண்ணியை கொடு அத்தா, எல்லாரும் தொண்டையை நினைக்கிறோம். அவர் அப்படி சொன்னதும் சம்யு வீட்டு ஆட்கள் முகத்தில் ஒரு களை வந்தது என்றால் இந்திராணியின் முகம் கருத்து சிரித்தது. அவர் இப்படி சொன்னதும் வீணாவின் முகம் விளக்கெண்ணெய் குடித்ததைப் போல சுருங்கிவிட்டது. உண்மையாகவே அந்த பெங்களூர் பாட்டிக்கு இந்த சகுனம் பற்றியெல்லாம் தெரியுமா? இல்லை, நேற்று சும்மா பில்டப் விட்டுவிட்டு போச்சுதான். இந்த நளினி அம்மா வேற எல்லாரும் இருக்கிறப்பவே இந்த முறைக்குது, தனியாக என்னென்ன மந்திரிக்க போகுதோ? சரண் பார்ட்டாவது ஒழுங்கா ஒர்க் பண்ணுமா? அவள் சிந்தனை இப்படி இருந்தது. தொழுவத்திற்குள் சென்ற சரண் கையில் தயாராய் தன் ஷேவிங் கிரீமின் நுரையை எடுத்து வைத்து கொண்டான்.
அவன் பசுமாட்டின் அருகில் சென்று அதன் வாலை முறுக்குகிறேன் பேர்வழி என்று தடவி கொடுக்க பசுமாடு சமத்தாய் சத்தம் ஏதும் போடாமல் வைக்கோலை மென்று கொண்டிருந்தது. இது வேலைக்காகாது என முடிவு செய்தவன் அதன் வாயின் அருகே சென்று ஓரத்தில் சேவிங் கிரீமின் நுரையை சற்றே பூசிவிட்டு, என்றோ எதிலோ பார்த்த திரைப்படத்தின் தாக்கத்தில் பசுமாட்டின் வாலை பற்றி, என்னை மன்னிச்சிடு கோமாதா என அதனிடம் கேட்டுக்கொண்டே தன் பற்களால் அதன் வாலை பலம் கொண்ட மட்டும் கடித்து வைத்தான். அவன் கடித்ததில் வலி பொறுக்க முடியாத பசு மா என அலறிக்கொண்டே அதன் பின்னங்காலை தூக்கி அவன் தொடை இடுக்கில் ஓங்கி உதைவிட்டது. பசுவை தொடர்ந்து சரணின் அம்மா என்ற கதறலும் சாமியோவின் வீட்டை அடைய, சரியாய் அவர்கள் உறுதி பேசத் தொடங்கிய நேரம் ஈஸ்வரபாண்டி அங்கே நின்று கொண்டிருந்த வேலையாட்களில் ஒருவரை தொழுவத்திற்கு அனுப்பி, என்னென்னு பார்த்துட்டு வா என அனுப்பி வைக்க, இங்கே மீண்டும் நிச்சய உறுதி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. சரியாக அவர்கள் தட்டை மாற்றிக்கொள்ள சென்ற சமயம் கட்டபொம்மன் தன் மறுப்பை தெரிவிக்க எழுந்து நின்றான். அதே சமயம் தோட்டத்திலிருந்து ஓடி வந்த வேலையாள், ஐயா, சனியா இருந்த நம்ம தமன்னாவையே பாம்பு கடிச்சிடுச்சு ஐயா, தமன்னா வாயில நுரை தள்ளுது ஐயா என பதட்டத்துடன் சொல்ல, என்னது என மருதுபாண்டி முதலில் எழுந்து நின்றார். தமன்னாவா என கட்டபொம்மன் குழம்பி நிற்க, அவன் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் நளினியின் புலம்பல் அமைந்தது. முருகா, சென்னையா இருக்கிற பசுமாடு இறந்து போனா கொலத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, தாயே ஈஸ்வரி, நீதாமாய் என் குலங்காக்கணும் என புலம்பிக் கொண்டே அவர் தொழுவத்தை நோக்கி ஓட, அவரை தொடர்ந்து மற்றவர்களும் தொழுவத்தின் பக்கம் நடந்தனர். நிச்சய உறுதி தாம்பூலம் கேட்க ஆளற்று தரையில் வீற்றிருந்தது. சம்யு குடும்ப ஆட்களை தொடர்ந்து கட்டபொம்மன் குடும்ப ஆட்களும் தொழுவத்தை நோக்கி நடக்க, அங்கே சரண் குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்து கொண்டவன் போல மெல்ல விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் பசுமாட்டை சென்றடைய அது கடிப்பட்ட வலி மீளாமல் மா மா என அலறிக்கொண்டே இருந்தது. பசுவை பாம்பு கடிச்சதை ஆறில் பார்த்தது என மருதுவாண்டி கேட்க, சரண் ஏதோ கிணற்றிலிருந்து பேசுபவன் போல முகத்தில் இருந்த வலியை மறைத்து கொண்டு, நான் தான் சார் பார்த்தேன். நான் பிஸ் அடிக்க தோட்டத்துக்கு போகலான்னு இந்த பக்கமாக வரும்போது கருப்பு கலரில் ஒரு நல்ல பாம்பு பசுமாட்டு கால்கிட்ட படம் எடுத்து நின்றுக்கிட்டு இருந்தது. நான் அதை துரத்தலான்னு கம்பி எடுக்கிறதுக்குள்ள பசுமாட்டு காலில் கொத்திட்டு வேகமாக போயிடுச்சு. அப்போதான் இந்த சண்முகம் வந்து மாட்டு வாயில் நுரைய பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேட்டான். பாம்பு கடிச்சிருச்சின்னு சொன்னேன். சொன்ன சரண் இத்தனை நேரம் பேசியதால் ஏற்பட்ட ஆசுவாசத்தை தணிக்க பெருமூச்சை இழுத்து விட்டான். கருப்பு கலர்ல நல்ல பாம்பா? என்னாலே உளர்ற? பாம்பு பசுவை கடிச்சது சரி, ஆமாம், நீ எதுக்குல அலர்ன என கேட்க, சற்று நேரம் திருவென விழித்த சரண், அது சார் வந்து என்னையும் கடிச்சிருமோங்கிற பயத்தில் அலறிட்டேன் சார் என வடிவேலு போல் முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, என்ன பயபுள்ளையோ என தலையில் அடித்து கொண்டே ஈஸ்வரவாண்டி, லே சண்முகம், நம்ம மாட்டு டாக்டரை போய் உடனே கூட்டியா, நம்ம முருகனை வண்டி எடுக்க சொல்லி வெசராப்போ. இங்கே இவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே எதிர் வீட்டிலிருந்து அர்ஜுன் ஏதோ இலை தலைகளுடன் இவர்கள் முன்னே ஆஜரானான். அவர்களை மையமாய் பார்த்தவன், உங்களுக்கு நான் இப்போ இங்கே வர்றது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டு சண்முகம் எங்கள் வீட்டு வேலைக்காரி சரோஜா கிட்ட உங்கள் வீட்டு மாட்டை பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு எங்கள் ஆர்மியில் அவசர கால முதலுதவி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னால் உங்கள் பசுமாட்டை காப்பாற்ற முடியும். நானும் தமந்தாப்பால் குடிச்சு வளர்ந்தவன் தான். ஸோ எனக்கும் அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. மறுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் என மருதபாண்டியை பார்த்து நீளமாக ஒரு வசனத்தை பேசி முடித்தவன் மற்றவர்கள் ஏதும் சொல்லும் முன் கையில் இருந்த இலை தலைகளை சற்றே கசக்கி அருகில் இருந்த பாத்திரத்தில் சற்றே நீர் கலந்து கொடுக்க, இனிப்பாய் இருந்த அந்த திரவத்தை மாடு வேகமாய் விழுங்கியது.
நம்மால தான் கேட்பரி டைரி மில்க்கு பிறர் அறியாம அந்த தண்ணியில கலந்து விட்டுட்டானே. பசுமாடு தண்ணி குடிச்சதுல அதன் வாயில் இருந்த கிரீம் நுரை கரைஞ்சு போச்சு. இனிப்பின் சுவையில் மயங்கிய பசு வால் வலியை மறந்து கத்துவதையும் நிறுத்தியது. அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் அர்ஜுனை ஏதோ பசுமாட்டை காப்பாற்றிய பகவானை போல பார்க்க தொடங்கினர். தன் வேலையை முடித்த அர்ஜுன் மற்றவர்களை நோக்கி மிதப்பாக ஒரு பார்வையை செலுத்தியபடி அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் அடி வாங்கிய இடத்தை வெளியே சொல்ல முடியாத சரணோ, இந்த பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவர் ஃபேமிலி மேன் ஆகிறதுக்குள்ள நான் ஃபேமிலி பிளானிங் பண்ண மேனாக மாறிடுவேன் போல. ஐயோ, கிரிக்கெட் பால் பட்டப்ப கூட இந்த வலி வலிக்கலடா சாமி. எதுக்கும் ஃப்யூச்சரில் புள்ளக்குட்டி பிறக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறம்தான் கல்யாணமே பண்ணணும். இதில் இந்த வீரப்பன்ஸ் வேற என்னை என்கொயரி பண்ணியே கொல்றானுங்க. பேசும்போதெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிறது. அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். பேட் பசு அண்ட் பேட் வீரப்பன்ஸ். ஷப்பா, அவன் பாட்டுக்கு தம் மனதிற்குள் புலம்பிக் கொண்டே இருக்க நளினி ஒரு படி மேலே போய் அர்ஜுனின் கரத்தை பற்றி கொண்டு, பசுவை காப்பாற்றி என் குலத்தை காப்பாத்திட்டப்பா என உருகி கொண்டிருந்தார். இது என் கடமை ஆண்டி என உரைத்து விட்டு, போயிட்டு வரேன் ஆண்டி, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க என சொல்லிவிட்டு அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து தன் வீடு நோக்கி கிளம்பினான். நடந்த சம்பவங்களை கண்ட இந்திராணிக்கோ குலாப் ஜாமுன் நழுவி அவர் வாயில் விழுந்தது போல் இருந்தது. எத்தனை நாளைக்கு தான் பழம் நழுவி பாலில் விழுறது? கதையாசிரியருக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும். நாம கதையை பார்ப்போம். வரும்போதே வண்டி பஞ்சர் ஆச்சு. அடுத்து வீட்டில் மஞ்சள் குங்குமம் தவறிச்சு. இது எல்லாம் கூட பரவாயில்ல. கடைசியாக நிறை மாச பசுவை நாம் தட்டை மாற்றிக்கிற போகிற நேரத்தில் பாம்பு கடிச்சிருச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்ல சகனமாக படலை. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சம்மந்தி. எங்கள் பரம்பரை ஜோசியர் கைராசிக்காரர். முட்டி முட்டி சாமியார்னு ஒருத்தர் மானாமதுரையில் இருக்கார். இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் அவர்கிட்ட காட்டி பொருத்தம் பார்த்த பின்னாடி இந்த நிச்சயம் உறுதி வச்சுக்கலாம். தோஷம் ஈசம் ஏதும் இருந்தால் கழிச்சிடலாம் பாருங்க. நீ என்ன சொல்கிற சகுந்தலா என தன் பேச்சில் அவர் மருமகளை இழுக்கவும், நடந்த நிகழ்ச்சிகள் சகுந்தலாவின் மனதிலே ஒரு சலனத்தை தோற்றுவித்திருந்தது. அவர் பதில் பேசாமல் யோசனை முகத்தோடு நிற்கவும் ஈஸ்வர பாண்டி முன்வந்து, அதுக்கு என்னத்த, தாராளமாக உங்கள் விருப்பப்படியே செஞ்சிடலாம். எப்போ போகலான்னு சொன்னீங்கன்னா எங்கள் பக்கம் இருந்து 2 பேர் வருவோம். எடுத்தோம் கவுத்தோம்னு இல்லாமல் எல்லாம் முறைப்படியாக ஜோசியம் பார்த்தே செய்யலாம். என் என் அக்கா மகனுக்குன்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? அவர் குரலில் வெளிப்பட்ட உறுதியில் சகுந்தலையின் முகம் சற்றே தெளிந்தது. நீ சொல்கிறதும் சரிதான் தம்பி. அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜோசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் உறுதி வச்சுக்கலாம் என சொல்ல அங்கு இருந்த மற்றவர்கள் முகம் தெளிந்தது. கட்டபொம்மனின் குடும்பம் விடைபெற்று கிளம்பியது. கட்டபொம்மன் கயலிடம் பார்வையால் விடைபெற கயலும் தவிப்பும் துடிப்புமாக அவனுக்கு விடை கொடுத்து கொண்டிருந்தாள். அவர்கள் பார்வை பரிமாற்றத்தை கண்ட சரண், அடடே, போலீஸ் மச்சானுக்கு கயல் மேலே ஒரு கண்ணு போல. அப்போ அடுத்த மீட்டிங்கில் அவரை புது மெம்பராக்கி டெரர் பிளானை எல்லாம் அவர் பக்கம் தள்ளிட வேண்டியதுதான். எப்போ பாரு நானே மாற்றேன் என மனதில் புலம்பிக் கொண்டே வீட்டை நோக்கி நடந்தான். வீணாவோ, பாட்டி செம்ம ஆள்தான், பிளான் பக்காவா பத்திக்கிச்சே. இவங்க அடுத்த மூவை உடனே பாட்டிக்கிட்ட இன்னைக்கு நைட் மீட்டிங்கில் சொல்லி அடுத்த திட்டத்தை தீட்ட வேண்டியதுதான் என எண்ணிக்கொண்டாள். காதல் ஜோடிகள் ஒருபுறம் மகிழ்ச்சி மனநிலையில் இருக்க, அவர்களது மகிழ்ச்சிக்கு காரணமான ஜானவி பாட்டியோ கையில் இருந்த புன்னகை சிந்தும் அச்சுவின் புகைப்படத்தை வைத்து கொண்டு கலங்கிய கண்களோடு, எல்லாம் உனக்காக தான் செய்கிறேன் கண்ணம்மா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், நீ இருக்கிற வரையாவது
என்று புலம்பிக் கொண்டிருக்க சொக்கநாதன் தாத்தா அவர் தோளில் கை வைத்து அவரை ஆறுதல் படுத்தியபடி சற்றே கலங்கிய கண்களோடு தானும் தன் பேத்தியின் முகத்தைக் கண்டு ரசித்து கொண்டிருந்தார். இருவரும் அவரவர் மோன நிலையில் மூழ்கியிருக்க காலம் யாருக்கும் காத்திராமல் தன் அதிரடி திருப்பங்களோடு இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தது. அத்தியாயம் 16. நாம் நெருங்கி வருகையில் விலகிச் சென்றும் நாம் விலகி செல்கையில் நம்மை நெருங்கி வந்தும் ஓயாமல் நம்முடன் சடுகுடு விளையாடி கொண்டிருப்பது காதல். கம்மங்கரை காற்று சுகமாய் ஈரப்பதத்தோடு வீசி கொண்டிருந்தது. தோட்டத்தில் தொடர்ந்து மீட்டிங் வைத்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற ஜானவி பாட்டியின் யோசனைப்படி அவர்கள் மீட்டிங் ஸ்பாட்டை கம்மாக்கரையில் மாற்றி வைத்திருந்தனர். இப்பொழுது புதிதாய் இருவர் அந்த அணியில் இணைந்திருந்தனர். அது வேறு யாருமில்லை, எல்லாம் நம்ம கட்டப்பொம்மனும் கயலும் தான். முதலில் கயல்தான் கட்டப்பொம்மனை காதலிக்கும் விஷயத்தை ஒத்துக்கொள்ளவே மறுத்தாள். அப்படின்னா கட்டப்பொம்மன் அத்தானை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டுமா என்று சம்யு கேட்கவும் அவள் கலங்கிய கண்களே அவள் காதலுக்கு சாட்சியம் கூற அவளை அணைத்து கொண்ட சம்யு, எனக்கு தெரியுண்டி திருடி, லவ் பண்ணுற அளவுக்கு மேடம் பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. வீட்டை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் அக்கா பார்த்துக்கிறேன், ஓகேவா என கேட்டுவிட்டு சிரிக்க அந்த புன்னகை கயல் முகத்திலும் எதிரொலித்தது. கட்டப்பொம்மனை கூட்டணிக்கு இழுத்து வந்தது சாட்சாத் நம்ம சரணே தான். பொம்மனை தனியாக சந்தித்தவன் தான் கயலை காதலிப்பதாகவும் அந்த காதல் கைகூட கட்டப்பொம்மன் உறவினனாய் உதவ வேண்டும் எனவும் வேண்டுதல் வைத்தான். கட்டப்பொம்மன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவனை அடிக்க கையை உயர்த்தி விட்டான். அவன் கைகளை பற்றி கொண்ட சரண், சார் நான் கயலைத்தானே சார் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீங்கள் கட்டிக்க போகிற சம்யுவையா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் என சொல்லிவிட்டு அவன் முகத்தை கூர்ந்து பார்க்க கட்டப்பொம்மன் தலை குனிந்து கொண்டான். எல்லாம் எங்களுக்கு தெரியுண்டி மாப்பிள்ள என அவனை ஒரு பார்வை பார்த்தவன், சார் உங்கள் லவ் மேட்டரெல்லாம் எங்களுக்கு தெரியும், சாயங்காலம் சரியாக 4 மணிக்கு கம்மாங்கரைக்கிட்ட வந்துடுங்க, மீதி விஷயத்தை அங்கே வச்சு பேசிக்கலாம் என சொல்லிவிட்டு கிளம்பினான். கட்டப்பொம்மன் அவனை குழப்பத்தோடு பார்த்தாலும் சரண் சொன்னபடி சரியான நேரத்திற்கு கம்மாங்கரைக்கு வந்துவிட்டான். காதல் ஜோடிகள் ஒருவரை ஒருவர் பார்வையால் விளங்கி கொண்டிருக்க தீபக் வீணாவை ஏக்க பார்வை பார்த்தான். வீணா முகத்தை திருப்பிக் கொண்டு அவன் பார்வையை தவிர்த்தாள். அந்த பக்கம் சரண் அர்ச்சனாவை ஆசையாய் பார்க்க அவளோ கையில் இருந்த ஐஸ்கிரீமை பார்த்தபடி அதை சுவாகா செய்து கொண்டிருந்தாள். சரண் மனதிற்குள் அவசரமாய் கவிதை ஒன்று உருவானது. ஓ பெண்ணே, அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடும் அழகு சிலையே, வெண்ணிலா ஃப்ளேவர் உண்ணும் வெண்ணிலாவே, உன் கையில் இருக்கும் குச்சி ஐசாய் என் மனசு உருகுது பெண்ணே, உன்னை முழுசாய் நான் சாப்பிடுவது எப்போது? அவன் இயற்றிய கவிதையை கேட்டு அவன் மனசாட்சி வெளியே வந்து து என துப்பி விட்டு செல்ல, இதெல்லாம் காதல்ல சகஜமப்பா என அவன் மனது அடுத்த கவிதையை தயார் செய்ய கிளம்பியது. தன் நகங்களுக்கு வர்ணம் பூசிக்கொண்டிருந்த ஜானவி பாட்டி ஓர கண்ணில் காதலர்கள் பார்வை பரிமாற்றத்தை கண்டபடியே தன் கையில் கவனமாயிருந்தார். விட்ட பயபுள்ளைங்க இன்னைக்கே குடும்பம் நடத்தி அடுத்த 9வது மாசமே அப்பா ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க போல என மனதிற்குள் நினைத்து கொண்டவர் அவர் அருகில் அமர்ந்து ஹெட்செட்டில் பாப் பாடல்களை ரசித்து கொண்டிருந்த சொக்கநாதனை ஒரு பார்வை பார்த்தார். அவர் பார்வையை புரிந்து கொண்ட சொக்கநாதன் தன் இசை உலகில் இருந்து தற்காலிகமாக வெளியே வந்தார். ஏதோ மீட்டிங்கில் பேசப்போகும் அரசியல்வாதியைப் போல தன் தொண்டையை கனைத்து கொண்டவர் தன் முன் அமர்ந்திருந்த 4 ஜோடிகளையும் பார்த்து பேசத் தொடங்கினார். புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிற கயல் அண்ட் கட்டப்பொம்மனை முதல்ல நம்ம ஐடியா அப்பாட்டக்கர் டீம் வரவேற்குது. டீமோட தங்கத்தாரகை கொஞ்சம் பைங்கிளை மின்னும் மேனகை, இன்னும் அவர் என்னென்னவோ வர்ணித்திருப்பாரோ. அதற்குள் அர்ஜுன் இடை புகுந்து, தாத்தா நாங்கள் ஆளுக்கு டென்ஷனில் இருக்கோம், இப்போ தான் நீங்கள் டிஆர் மாதிரி அடுக்குமொழி வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க,
சொல்ல வந்ததை ஷார்ட்டாக சொல்லி முடிங்க என எரிச்சல் படத் தொடங்கினான். அவனை ஒரு பார்வை பார்த்த சொக்கநாதன், பொறுமை மை டியர் சன், பொறுமை. இப்போ ரொம்ப அவசரமாக தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அவஸ்தையாக இருக்கும் என சொல்லிவிட்டு ஜானவியை ஒரு பார்வை பார்க்க, அவரோ நகைப்பூச்சு வேலையை நிறுத்திவிட்டு சொக்கநாதனை என்ன என்பது போல் பார்த்து வைக்க, அவசரமாய் சொக்கநாதன் மீண்டும் தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். நம்ம தங்க தலைவி என்ன சொல்ல வராங்கன்னா, தினமும் ஐடியா யோசிச்சு அவங்க மூளை ரொம்ப சூடாகுதாம். அதனால் இனி நம்ம சங்கத்து சார்பாக நிதி திரட்டி தலைவிக்கு மீட்டிங் ஸ்பாட் வந்து போக ஏசி கால் டாக்ஸி புக் பண்ணணுமாம். அப்புறம் அவங்க பேசும்போது தொண்டை நடுவில் காஞ்சி போனால் அவங்களுக்கு குடிக்க சுகர் இல்லாமல் ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணணுமாம். அதோட ஒரே இடத்துல உட்காந்து யோசித்து அவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கட்டி காத்த 0 சைஸ் மாயமாக போச்சாம். ஸோ இனி அவங்க ஃபிட்னஸுக்கு ஆக போகிற செலவை நம்ம ஐடியா அப்பாட்டக்கர் டீம் தான் ஏற்றுக்கணுமாம். இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேன்னா அடுத்து நம்ம தலைவி ஐடியா பற்றி பேச தொடங்குவாங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் சார்ஜ் பே பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சிவாஜி கணேசன் வாய்ஸில் சொல்லிவிட்டு தன் கடமை முடிந்தது என்பது போல சொக்கநாதன் அமர்ந்து கொள்ள, ஜானவியோ தொடர்ந்து தன் நகத்திற்கு சாயம் பூசிக்கொண்டே இருந்தார். சொக்கநாதன் பேச்சை கேட்ட தீபக், ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு இந்த கிளவி பண்ணுற லொல்லு தாங்கலையே, எங்கடா நிமான்ஸ் ஃபேமிலி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுதேன்னு பார்த்தேன். கிளவி மணலில் கயிறு மட்டும் இல்லை, கட்டிடமே கட்டிடம் என மனதிற்குள் புலம்பினான். அங்கே இருந்த மற்றவர்களின் எண்ணமும் கிட்டத்தட்ட அவனை ஒத்தே இருந்தது. கட்டப்பொம்மன் ஒரு கட்டத்திற்கு மேல் அமர முடியாமல் எழுந்து கொண்டவன், உன்னை போய் நம்பி வந்தேன் பாரு என சரணை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, லூசு பிடிச்ச குரூப்பு எந்திரி கயல் என தன் காதலியையும் அழைத்து கொண்டு செல்ல முற்பட, எழுந்து நின்ற அர்ஜுன், கொஞ்சம் பொறுங்க கட்டப்பொம்மன், உட்காருங்க என அவனை அமர வைத்துவிட்டு ஜானவி பாட்டியை பார்த்து முறைத்து கொண்டே, டே தீபக், வீட்டு ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்கும், நீ போய் சுகர் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு சீக்கிரம் கொண்டு வா என அவனுக்கு ஆணை பிறப்பித்தான். நீ கூப்பிட்டேன்னு உன் ஊருக்கு வந்தேனே என்னை சொல்லணும். இவனை ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலையே என மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டே வெளியே அவனை முறைத்து விட்டு தீபக் ஜூஸ் கொண்டு வர கிளம்பினான். அடுத்து அர்ஜுன் கால் டாக்ஸிக்கு கால் செய்து ஒரு ஏசி வண்டியை புக் செய்ய, அதன் பிறகே குனிந்து சாயம் பூசி கொண்டிருந்த ஜானவி பாட்டி நிமிர்ந்து அமர்ந்தார். சபாஸ் பேராண்டி, இதெல்லாம் நான் சொல்லாமலேயே நீ செஞ்சிருந்திருக்கணும். என்ன செய்ய, இந்த காலத்து யூத்துக்கு எல்லா விஷயத்துலேயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள். இட்ஸ் ஓகே, இப்போ நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா என சொல்லிவிட்டு கட்டப்பொம்மனை பார்த்து, ஏன்பா ஐயனார் சிலையாட்டம் வெறப்பா நிற்கிறியே, உன் பேர் என்ன, கட்டப்பாண்டியா வீரபாண்டியா என யோசனையாக தன் நெற்றியை நீவிக்கொண்டார். அவரை பார்த்து முறைத்த கட்டப்பொம்மன், கட்டப்பொம்மன் என அவரை திருத்த, ஓகே, இப்போ அது முக்கியமில்லை, உங்கள் பாட்டி உன் ஜாதகத்தையும் சமய ஜாதகத்தையும் ஏதோ முட்டி சாமியார்கிட்ட காட்ட போகுதாமே, அந்த சாமியார் டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா என கேட்க, இந்த பேரையே நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குற விஷயத்துல எல்லாம் இதுவரைக்கும் நான் தலையிட்டதே இல்லை. கட்டப்பொம்மன் சற்றே சலிப்பாக சொல்ல, இதுவரைக்கும் சரி, ஆனால் இனி அப்படி முடியாதே. உனக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, அந்த முட்டி சாமியார் யாரு, ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா, பார்ட்டி பணத்துக்கு படியுமா படியாதா, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னும் 4 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணி எனக்கு ஃபோனில் சப்மிட் பண்ணுற, இப்போ நீ போகலாம் என அவனுக்கு பரமார்த்த குரு போல் விடை கொடுத்தார். கட்டப்பொம்மன் ஜானவியை முறைத்து கொண்டே கண்களால் கயலிடம் விடை பெற்று கொண்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினான்.
அடுத்து ஜானவி பாட்டி சம்யுவை பார்த்து, உங்கள் தாத்தாவும் எங்கள் சம்மந்தியும் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் இருந்தப்ப நடந்த முக்கியமான விஷயம், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டது, இப்படி எல்லா விஷயமும் யாருக்கு தெரியுமோ அவங்கள கேட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. அப்புறம் உங்கள் தாத்தாவோட வாய்ஸ் காப்பியும் வேணும், கிடைக்குமில்ல? ஜானவி சம்யுவை பார்த்து சந்தேகமாய் கேட்க, சம்யுவோ, எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப க்ளோஸ். அவர் சின்ன வயசில் நடந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு கதையாக சொல்லியிருக்கார். அப்புறம் தாத்தா வாய்ஸ் காப்பி எதுவும் என்கிட்ட இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா வாய்ஸ் இப்போ போனாரே எங்கள் அத்தான், அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும் என சொல்ல, ஜானவியோ, குட் குட், சரி சரி, நீயும் உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. சாயங்காலம் ஃபோன் பண்ணி நான் ஓல்டு ஸ்டோரிஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிறேன். நான் சரியாக 5 மணிக்கு மிஸ்டு கால் தருவேன், நீ ஃபோன் பண்ணுற, ஓகே? இந்தாம்மா புது பொண்ணு, நீ நியூ மெம்பர் அப்படிங்கிறதால இந்த டைம் உனக்கு பெருசாக ஒர்க் எதுவும் தரல. பட் என்கிட்ட இருந்து உனக்கு எப்போ வேணால் இம்மீடியட் ஆர்டர்ஸ் வரலாம், எதுக்கும் தயாராயிரு என அவர்கள் இருவரையுமே கிளப்பி விட்டார். அர்ஜுனோ, இவளை உடனே போக சொல்லாட்டா என்ன என்பதை போல் ஜானவி பாட்டியை முறைத்து கொண்டே சம்யுவை பார்த்து சொல்லி வைக்க, கயலோ, ஐயோ இந்த பாட்டி என்ன மிலிட்ரி மேஜர் மாதிரி ஆர்டர் போடுது, நானும் அத்தானும் இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் என்னென்ன பாடுபட போகிறோமோ, இதுகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயே உண்மையே சொல்லிடலாம், நடக்கிறதெல்லாம் நல்லதா நடந்தா சரி என மனதுக்குள் புலம்பிக் கொண்டே சென்றாள். அர்ஜுனை பார்த்து ஓர பார்வை வீசிக்கொண்டிருந்த தன் தமக்கையை கையை பிடித்து வீடு நோக்கி இழுத்து சென்றாள். ஜானவி பாட்டி அடுத்து சரணை நோக்கி, அமுல் பேபி நீ என்ன பண்ணுறேன்னா, உடனே சினி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக மேக்கப் பண்ணுற மேக்கப் மேனை தேடி பிடிச்சி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கொண்டு வர, அவங்கள எங்கே தங்க வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது உன் பொறுப்பு பேராண்டி என அர்ஜுனிடமும் ஒரு பொறுப்பை கொடுத்தார். இதெல்லாம் இந்த அம்மா எதுக்கு கேட்குதுன்னே தெரியலையே என மூளைக்குள் வண்டு குடைந்தாலும் தற்சமயம் எதையும் வாய்விட்டு கேட்காமல் சரி பாட்டி என பவ்யமாக விடையளித்தான் அர்ஜுன். அம்மாடி வீணா, நீ அந்த அமுல் பையனுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண, இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பலாம் என அவர்களையும் கிளப்பிவிட்டார் பாட்டி. சரண் செல்ல மனம் இல்லாமல் தற்சமயம் ஐஸ்கிரீமை சுவாகா செய்து முடித்துவிட்டு தன் தாத்தா கொண்டு வந்திருந்த ஹெட்செட்டில் பாடல்களை ரசித்து கொண்டிருந்த அர்ச்சனாவை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். வீணாவோ ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வர சென்ற தீபக் வருகிறானா என அவன் சென்ற வழியையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். 2 பேரும் இன்னும் கிளம்பல, வேலை கம்மியாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் ஒர்க் தரவா என ஜானவி கேட்க, இருவரும் உன்னை பிடி என்னை பிடி என அந்த இடத்திலிருந்து மாயமாய் மறைந்தனர். அவர்கள் குடும்பம் மட்டுமே அங்கே எஞ்சி இருக்க தீபக் கையில் ஜூஸ் கோப்பையோடு அறக்க பறக்க அங்கே வந்து சேர்ந்தான். வீணா அமர்ந்து இருந்த இடம் தற்சமயம் காலியாக இருக்க ஜானவி பாட்டிவின் மீது அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அது தந்த வேகத்தோடு ஜூஸ் கோப்பையை கோபமாய் நங்கென தரையில் வைக்க சிறிதளவு சாறு தரையில் சிந்தியது. அதை கண்டுகொள்ளாத ஜானவி பாட்டி ஜூஸ் கோப்பையை எடுத்து கொஞ்சம் அருந்திவிட்டு, ஜூஸ் ஓகே பட் புவர் சர்வீஸ் என அவனை குறை கூறிவிட்டு, இனி இப்படி இன்டீசெண்டாக கிளாஸை கீழே வச்ச எல்லா டேஞ்சர்ஸ் பிளான்லேயும் உன்னையும் கோத்து விட்டுடுவேன், புவர் பாய் ஜாக்கிரதை என சொல்லிவிட்டு ஜூஸை முழுதாய் குடித்து முடித்தார். அர்ஜுன் புக் செய்திருந்த கால் டாக்ஸி வந்து சேர்ந்தது. எழுந்து கொண்ட ஜானவி பாட்டி, வாங்க டியர், நாம் போகலாம். அச்சு டார்லிங் எழுந்துக்கோமா, டுடே ஈவினிங் அம்மம்மா பிஸி, ஸோ போய் இப்போவே ஃபேஸ் பேக் போடணும். அர்ஜுன் தீபக் 2 பேரும் வயசு பசங்க, அப்படியே காத்தாட நடந்து வாங்க. உன் கிராண்ட்மா ரொம்ப டீசன்ட் தெரியுமா, வயசு பசங்களுக்கு எப்படி ப்ரைவசி தரேன்னு பார்த்தியா? ஓகே பை பை.
அர்ஜுன், நீ அப்படியே இந்த டாக்ஸி பில் பே பண்ணிடு என சொல்ல மூவரும் எழுந்து கால் டாக்ஸிக்கு சென்றனர். அர்ஜுன் பணம் கொடுத்ததும் கால் டாக்ஸி அங்கே இருந்து நகர்ந்தது. அர்ஜுன் மெதுவாக நடக்கத் தொடங்க தீபக் அவனுடன் சேர்ந்து புலம்பிக் கொண்டே நடந்தான். அன்று மாலை அனைவரும் தங்களை திரட்டச் சொன்ன தகவல்களை திரட்டி ஜானவி பாட்டியிடம் ஒப்புவித்தனர். அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டவர் அவர் அடுத்த கட்ட திட்டத்தை அனைவரிடமும் விவரித்தார். அவரின் புத்தி சாதுரியத்தை எண்ணி அனைவரும் வியப்பு கொண்டனர். அவரை சதா முறைத்து கொண்டிருக்கும் கட்டப்பொம்மன் கூட, நான் கூட கிளவிய லூசுன்னு நினச்சேன், கிளவி ஜூஸும் ஏசி காரும் கேட்டதில் தப்பே இல்லை, அப்பா பொம்பளை சாணக்கியனா இருக்கும் போல என ஜானவியை மனதிற்குள் பாராட்டத் தொடங்கிவிட்டான். அத்தியாயம் 17. மண்மூடிய விதை போல மனது மூடி வைத்திருக்கிறது உன்மீதான என் காதலை. காதல் விடாமல் நீரூற்றி கொண்டு இருக்கிறது. என்றேனும் ஒரு நாள் கட்டாயம் வெடித்து வெளி கிளம்பும் என. சம்யு வீட்டின் மொட்டை மாடி. ஈஸ்வர பாண்டியும் சுந்தரமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்தபடி எதிரும் புதிருமாய் அமர்ந்திருந்தனர். நேரம் சரியாய் இரவு 11 ஆகியிருந்தது. இரவு நேரத்திற்கான குளிர் இருவரையும் நடுங்க செய்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு முன் முனியப்ப சாமிக்கு படையல் போட்டது போல கோழி பிரியாணி, காடை வறுவல், வறுத்த முட்டை, பொரித்த மீன், கூடவே குவார்ட்டர் பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. அது அனைத்தும் இரு இலைகளில் இருவருக்கு முன்பும் வைக்கப்பட்டிருந்தது. சுந்தரமூர்த்தி மென்குரலில் புலம்பினார். படித்த முட்டாளுங்க இந்த காலத்தில் ஆவி பூதம் பேயின்னு நம்பிக்கிட்டு, ச்சே ஸ்டார் மூவிஸ் சீரியல் போச்சே என புலம்ப, அதே எரிச்சல் குரலில் ஈஸ்வரமூர்த்தியும் புலம்பினார். இன்னைக்கு நைட்டு மட்டும் அந்த முட்டி சாமி சொன்ன மாதிரி எங்கள் அப்பனும் உங்கள் அப்பனும் வராமல் மட்டும் போகட்டும். நாளைக்கு அந்த ஆளை நான் ஜட்டி சாமியா ஊர் எல்லை வரை ஓட ஓட விரட்டல்ல. அந்த ஆள் இனி யாருக்கும் குறி சொல்கிறேன் பலன் சொல்கிறேன்னு போகவே கூடாது. அவர் மகளை தாலி தோஷம் உள்ளவள் என்று அந்த சாமியார் சொன்னதிலிருந்து அவர் மீது ஈஸ்வரபாண்டி வளர்த்து கொண்ட வன்மம் அவர் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. இவர்கள் இருவர் உரையாடலையும் மொட்டை மாடியின் முதல் மாடியில் சற்றே மறைந்தவாறு நின்று கேட்டுக்கொண்டிருந்தனர் நம் பெண்கள் அணி. வேற யாரு, எல்லாம் நம்ம சம்யு, வீணா மற்றும் கயல்விழிதான். ஏய், இவங்க 2 பேரும் எப்போ சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க? எனக்கு என்னமோ பிளான் எல்லாம் ஊற்றிக்குமோன்னு பயமாக இருக்கு. வீணா பதட்டத்தில் தன் கை விரல்களை கடித்து துப்பினாள். கயலோ, அக்கா பதட்டப்படாமல் இருங்க, பிளான் படி 12 மணிக்கு தானே பேய் என்ட்ரி ஆகும், அதெல்லாம் ஒன்றும் சொதப்பாது. அந்த பக்கம் நிற்கிறது எங்கள் அத்தான் கட்டப்பொம்மனாக்கும் என்று பெருமை பீத்தினாள். சம்யுவோ இருவரையும் பார்த்து முறைத்தபடி, ச்சே 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்கடி, நானே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு பயத்தில் இருக்கேன். இப்போ தான் இவளுங்களுக்கு அவங்கவுங்க ஆள் மேலே அன்பு பொங்குது. வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. பேசி பேசி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட மொத்த பிளானு நம்மால் சொதப்பிடும் என மென் குரலில் எச்சரிக்க வீணாவும் கயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாயினர். அதே நேரம் சம்யு வீட்டின் மொட்டை மாடியின் பின்புறம் இருந்த தென்னந்தோப்பில் நம் ஆண் சிங்கங்கள் குழும்பி இருந்தனர். அர்ஜுனுக்கும் கட்டப்பொம்மனுக்கும் கைதேர்ந்த ஒப்பனையாளர்கள் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பழைய புகைப்படத்தில் இருந்த கஜேந்திரன் மற்றும் வீரபாண்டியின் முகச்சாயலை அவர்கள் முகத்தில் முடிந்த அளவு வரவழைக்க பாடுபட்டு கொண்டிருந்தனர். மேலும் இருவரும் ஒரே மாதிரி வெண்ணிறத்தில் அவர்கள் முழு உடலையும் மறைக்கும் ஆடை அணிந்திருந்தனர். அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்த தீபக்கோ வேர்த்து வழிந்தபடி, டே மச்சி, காவல் நாய்க்கு சிக்கன் பீஸில் கலந்து கொடுத்த மயக்க மருந்து இன்னும் 3 மணி நேரம் வேலை செய்யும்ல, எனக்கு அதுக பல்ல பார்த்ததுல இருந்து நம்பர் 2 நிற்காம போய்கிட்டு இருக்குடா, நல்ல வேலை தோப்பா போச்சு, இல்லைன்னா கழுவ தண்ணிக்கு திண்டாடி போயிருப்பேன் என தன் பாட்டிற்கு புலம்பிக் கொண்டிருந்தான்.
அவர்கள் அருகில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்கால் நீரை அள்ளி சரக்கில் கலந்து அடித்து கொண்டிருந்த சொக்கநாதன் தான் வாயில் ஊற்றிய முழு சரக்கையும் வெளியே துப்பிவிட்டு, அட படுபாவி, என்னடா வாய்க்கால் தண்ணி பேட் ஸ்மெல் வருதேன்னு அப்பவே எனக்கு டவுட்டு, எல்லாம் உன் வேலையா? சே, கிளவிய கழட்டி விட்டுட்டு வந்தோம், என்னால் நிம்மதியாக சரக்கடிக்க முடியலையே. நான் போய் நேராக தண்ணி தொட்டியிலேயே சரக்கை மிக்ஸ் பண்ணிட்டு வர்றேன். டேய், அதுவாச்சும் சுத்தமாக இருக்கா என தீபக்கை பார்த்து கேட்க, அவனோ தலையை இடமும் வலமும் மேலும் கீழும் என எல்லா பக்கமும் உருட்டி வைத்தான். அவன் சைகையில் ஆத்திரமடைந்த சொக்கநாதன், டேய் அப்பா, எனக்கு சரக்குக்கு மிக்சிங்கே வேணாண்டா, ராவா அடிச்சுக்கிறேன், ஆளை விடுங்கடா என புலம்பியபடியே அவர் அமர்ந்திருந்த தென்னை மரத்தில் மேலும் சாய்ந்து கொண்டு தன் பணியை தொடர்ந்தார். அவரை பார்த்து முறைத்த தீபக், டேய், இந்த ஆள் வந்து இங்கே என்ன ஆணியை புடுங்க போகுதுன்னு இந்த கிளடையெல்லாம் நீ டீமில் வச்சிருக்க என அர்ஜுனிடம் புலம்பினான். நீ அடங்குடா, டாபர்மேன் பல்ல பார்த்தே உனக்கு பேக்கில் புடுங்கிக்கிச்சு. எங்கள் தாத்தா பாரு, எப்படி 12 மணி ஆக போகிற நடு ராத்திரியில் அப்படியே சிங்கம் மாதிரி உட்கார்ந்திருக்கார் என பெருமை பீத்தினான். அடக்க முடியாமல் சிரித்த சரண், பாஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க என அர்ஜுனிடம் சொல்ல, அங்கோ சொக்கநாதன் அமர்ந்திருந்த நிலையிலேயே சரிந்து அடித்த சரக்கில் மட்டையாகி இருந்தான். அர்ஜுன் ஆத்திரத்தில் பல்லை கடிக்க, தீபக்கோ, சரக்கடிச்சு மட்டையான சிங்கத்தை இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு நீ தான் சுமந்துக்கிட்டு போறடா, அவரோட பேராண்டி, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என சொல்லிவிட்டு மரத்தில் கயிற்றை இணைத்து கொண்டிருந்த சரணோடு சேர்ந்து இணைந்து கொண்டான். நேரம் சரியாய் 11:50 ஆகியிருந்தது. ஈஸ்வரபாண்டியும் சுந்தரமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தங்கள் எதிரே இருந்த குவார்ட்டர் பாட்டிலை திறந்து ஆளுக்கு ஒரு கப் அடித்தனர். இருவரும் ஒரே பெக்கோடு நிறுத்திவிடத்தான் நினைத்தனர். ஆனால் அந்த மதுவில் இருந்த விசித்திரமான சுவை அவர்களை மேலும் குடிக்க தூண்டியது. இருவரும் அடுத்த 10 நிமிடத்தில் முழு பாட்டிலையும் காலி செய்தனர். ஈஸ்வரபாண்டி சற்றே குளறிய குரலில் சுந்தரத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன் மாப்பிள்ள, அந்த புறம்போக்கு முட்டி சாமியார் சரியாக 12 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுக்கு நம்மளை சரக்கடிக்க சொன்னா? அப்போதான் பேய் கூச்சப்படாமல் நம்ம முன்னாடி வரும்னு வேற சொல்லிட்டு போனான். மணி 12 ஆகி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் பேயையும் காணோம் பிசாசையும் காணோம் என தன் போக்கில் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த புறம் சுந்தரமோ தன் கையில் கிடைத்த சிக்கன் லெக் பீஸை ஒரு கடி கடித்தபடி அவ்வளவு நேரம் தான் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை வெளியே எடுத்தார். எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ பண்ணுற செட்டப் வேலை மாதிரி தோணுது. இன்னைக்கு நைட் பேய் வந்தா அது நிஜ பேயா பொய் பேயான்னு சுட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீ சும்மா எதிரில் இருக்கிற பிரியாணியை சாப்பிட மாப்பிள, நான் இருக்கேன்ல என அவர் முதுகை தட்டி கொடுக்க, நீ நண்பேண்டா என பாண்டி அவர் தோளில் கை போட, இந்த புறம் அவர்கள் பேசுவதை கேட்டபடி அமர்ந்திருந்த பெண்கள் மூவரும் அதிர்ந்து போயினர். அச்சச்சோ அக்கா, உன் மாமா என்னக்கா நமக்கு மேலே கேடி கில்லாடியா இருப்பார் போல, சுட போறாரா? நான் இப்பவே அத்தானுக்கு ஃபோனை போட்டு பிளானை கேன்சல் பண்ண சொல்றேன் என கயல் பதற, தன் கையில் இருந்த மினி டேப் ரெக்கார்டர் மக்கர் செய்து கொண்டிருந்ததில் ஏற்கனவே எரிச்சலில் இருந்த சம்யுவோ, வாயை கொஞ்ச நேரம் மூடிட்டு இருடி என தன் தமைக்கையிடம் மொழிந்துவிட்டு சுந்தரம் பேச்சில் கிளர்ந்த ஆத்திரத்தோடு டேப் ரெக்கார்டர் மண்டையில் நங்கன ஒன்று போட்டாள். அதுவரை வாய் மூடி மௌனியாயிருந்த ரெக்கார்டர் தன் வேலையை செவ்வனே செய்ய தொடங்கியது. முதலில் உஸ் என்ற பெரும் ஊதக்காற்றின் ஓசை பேரிரைச்சலோடு அந்த நள்ளிரவு நேரத்தின் அமானுஷ்ய அமைதியை கிழிக்கத் தொடங்கியது. தங்கள் பாட்டிற்கு எதிரே இருந்த அசைவ ஐட்டங்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்த நண்பர்கள் இருவரும் சற்றே அந்த சத்தத்தில் பீதி அடைந்தவர்களாய் இருவரும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு ஒருவரை ஒருவர் மேலும் நெருங்கி அமர்ந்தனர். மேலே அந்த சத்தம் கேட்டவுடன் கீழே நின்று கொண்டிருந்தவர்கள்
தங்களுக்கு சிக்னல் கிடைத்துவிட்டது என்ற நிம்மதியுடன் தங்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்கினர். இப்புறம் சம்யு தன் குரலை முடிந்த அளவு மாற்றிக்கொண்டு கர்ண கொடூரமாய் சிரித்தாள். அவள் சிரிப்பை கேட்டு இது அனைத்தும் நாடகம் என்று அறிந்த வீணா கயல் உடலே பயத்தில் நடுங்கியது என்றால் பாண்டி சுந்தரம் நிலை மிக மிக மோசமாக இருந்தது. அந்த புறம் மேலே பறக்க தயாராக இருந்த பொம்மனும் அர்ஜுனும் அந்த சிரிப்பு ஒலியை கேட்டு தயங்கி நிற்க, சரணோ, பாஸ், ஒரிஜினல் பேயே என்டர் ஆயிடுச்சோ. ஊரில் இருக்கிற எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லும், கன்னி பசங்க நைட்டில் தனியாக இருந்தால் அவங்கள கரெக்ட் பண்ண மோகினி பேய் சரியாக 12 மணிக்கு வந்துடுமாம். இங்கே வேற 1க்கு 4 இருக்கும், வந்து நம்மளை கண்ணா பின்னான் ரேப் பண்ண போகுது. சரண் பீதியில் சற்று முற்றும் பார்த்து கொண்டே அள்ளிவிட, தீபக்கோ அடுத்த முறை வயிறு கலக்க தொடங்கிய போதும், ஏங்க பாய்ஸ், மோகினி பேய் அழகா இருக்குமா என கேட்டு வைத்தான். அரை போதையில் மயங்கி இருந்த சொக்கநாதனோ, டேய் பக்கி, முதல்ல அது உன் ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அப்புறம்தான் ரேப் பண்ணும், பரவாயில்லையா என திரும்பி படுத்து கொண்டே கேட்டார். தன் கண்களை உருட்டிய தீபக், ஏழுமலையானே, என்னை மட்டும் காப்பாத்துப்பா என தன் இஷ்ட தெய்வத்தை மனதிற்குள் வேண்டத் தொடங்கினான். அந்த பக்கம் சம்யுவோ தன் பேய் சிரிப்பை நிறுத்திவிட்டு முடிந்த அளவு விசித்திரமான குரலில் பேசத் தொடங்கினாள். அவள் பேச்சு சத்தம் மொட்டை மாடியின் பின்புறம் நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் தெளிவாக கேட்கும்படி அதிக டெசிபிள் இருந்தது. டேய் சுந்தர், உன்னை பார்க்க வரப்போற என் புருஷனை கொல்ல துப்பாக்கியா கொண்டு வந்திருக்க? அதான் என்ன உங்க அப்பா உன் முன்னாடி வரல. ஒழுங்கா துப்பாக்கிய உன் தலையை சுத்தி தூக்கி போடு, இல்லை எங்க பேய்ங்க சங்கத்துல இருந்து உனக்கு தண்டனை கொடுக்க பறந்து வந்துடுவாங்க. இங்க கைது ஜாமீன் எல்லாம் கிடையாது மாவனே. உன் கடவாயில ஓங்கி ஒரே குத்து, அப்புறம் நீயும் பேயா சுத்த வேண்டியதுதான். துப்பாக்கியை தூக்கி போடுறியா இல்ல? அந்த குரல் அத்தோடு முடிந்துவிட, சுந்தரம் துப்பாக்கியை தூக்கி போடும் முன் ஈஸ்வர பாண்டி அந்த துப்பாக்கியை பிடுங்கி தன்னால் முடிந்த அளவு எவ்வளவு தூரம் தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி எறிந்து விட்டார். அந்த துப்பாக்கி சரியாய் போதையில் மயங்கி இருந்த சொக்கநாதன் தலையை பதம் பார்க்க, போதை தெளிந்து எழுந்த மனிதன், எவன்டா அது? தூங்கிட்டு இருந்தவன் தலையில கல்லை தூக்கி போட்டது. வீரனா இருந்தா ஒண்டிக்கொண்டி வாங்கடா என அலப்பறை கொடுத்து கொண்டிருந்தார். முகம் சுளித்த கட்டப்பொம்மன், அவனவன 1000 பிரச்சனையில இருக்கான், இந்த ஆள் வேற என முணுமுணுத்து கொண்டே அர்ஜுனை நோக்கி, என்ன சகல, உங்க அப்பா உன்னை போடவே பிளான் பண்றார் போல. நல்ல வேளை யாரோ மேல பேசி சமாளிச்சிருக்காங்க. கயலா சம்யுவா தெரியலையே. கடவுளே, கயலா இருக்கக்கூடாது. நாளைக்கு சண்டை வந்தா எங்கிட்டி இந்த வாய்ஸ்ல தானே பேசி பீதியை கிளப்புவா என தன் சந்தேகத்தை அர்ஜுனிடம் கேட்க, அர்ஜுனோ, அந்த விசாரணையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வேலையை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே 20 மினிட்ஸ் லேட். எனக்கு வேற மனப்பாடம் பண்ண டயலாக் எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்கு என கூறிக்கொண்டே தீபக் சரணை பார்த்து, நீங்க ஆரம்பிங்க என சைகை காட்டினான். இருவரும் தென்னை மரத்தோடு தாங்கள் இணைத்து வைத்திருந்த கயிற்றை பிடித்து கீழ் நோக்கி இழுக்கத் தொடங்கினர். அவர்களுடன் அர்ஜுன் மற்றும் கட்டப்பொம்மனுக்கு வேடமிட்ட ஒப்பனையாளர்களும் இணைந்து கொண்டனர். கயிறு கீழே வர வர அந்த கயிற்றோடு உடல் இணைக்கப்பட்டிருந்த அர்ஜுனும் கட்டப்பொம்மனும் மேல் நோக்கி செல்லத் தொடங்கினர். அந்த நடு திசையில் அது பார்ப்பதற்கு ஏதோ ஆவி பறப்பதைப் போலவே இருந்தது. அப்படி அவர்கள் மேலே சென்று கொண்டிருக்கும் போது தென்னை மரத்தில் இருந்த இளநீர் ஒன்று இவர்கள் பாரம் தாங்காமல் கீழே விழுந்தது. போதையில் சுற்றி சுற்றி புலம்பிக் கொண்டிருந்த சொக்கநாதன் தலையில் விழுந்தது. அவர் மீண்டும், டேய் எவன்டா எவன் என கேட்டுக்கொண்டே வெற்றிகரமாய் மட்டையானார். சம்யு மறுபடி அந்த சூறாவளி போல் ஓசி கிளம்பும் ஒலியை ஒலிக்கவிட, வெள்ளை உடை அணிந்த 2 உருவங்களும் மேலே வந்தனர்.
அவர்கள் மேலே வரவும் பாண்டியும் சுந்தரமும் கிட்டத்தட்ட ஒருவரில் ஒருவர் பயத்தில் புதைந்தே போயிருந்தனர். அவர்கள் மேலே வந்தவுடன் வீணா தன் கையில் தயாராய் வைத்திருந்த டார்ச் லைட்டை அவர்கள் முகத்தை நோக்கி அடிக்க, அந்த இருட்டில் முகத்தில் மட்டும் வெளிச்சம் படிந்த இருவர் உருவங்களும் அசல் பேயை தோற்கடிக்கும் அளவில் தத்ரூபமாய் இருந்தது. தங்கள் கண்களை தெரித்து வெளியே விழுந்து விடும் போல சுந்தரமும் பாண்டியும் அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்க்க, மற்ற இருவரும் சற்று நேரம் கொடூரமாய் சிரிக்கத் தொடங்கினர். சிரித்து முடித்த இருவரும் சொல்லி வைத்தது போல ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினர். அழுது கொண்டே முதலில் கஜேந்திரன் வேடம் அணிந்திருந்த அர்ஜுன் கஷ்டப்பட்டு தன் தாத்தாவின் கட்டை குரலில் பேசத் தொடங்கினான். டேய் சந்துரு, உனக்கு தெரியுமால, உனக்கு 6 வயசா இருக்கப்போ ஒரு கட்டையில் போன கட்டு விரியம்பாம்பு உன்னை கடிச்சிட்டு போயிடுச்சு. மந்திரிச்சு கயிறு கட்டின வைத்தியன் விடிய விடிய நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ இங்கே ஆவியா நிற்கிறானே என் நண்பன், என் தெய்வம், இவன்தான்ல உன் காலை தன் மடியில் வச்சுக்கிட்டு விடிய விடிய கதை சொல்லி உன்னை முழிக்க வச்சான். நீ என்னடான்னா இன்னைக்கு அவன் பேத்திய உன் மகனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வேற பொண்ணு பார்க்குற நினப்பில் இருக்கிற. அர்ஜுன் நிறுத்த, தன் இயற்கை குரலே வீரபாண்டியை ஒத்திருந்த கட்டபொம்மன் பேசத் தொடங்கினான். லே பாண்டி பயலே, மிலிட்ரியில் வேலை செய்கிறது பெரிய குலக்கொத்தமால. உனக்கு ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆனப்ப தன் ரத்தத்தை கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது என் நண்பன் கஜாதான்டா. சொல்லப்போனா உன் உடம்புல ஓடுறதே மிலிட்ரி ரத்தம்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. தாலி தோஷம் இருக்கிறது உன் மகளுக்குத்தான். நீ ஒழுங்கா உன் மகளை என் கஜா பேரனுக்கு கட்டி கொடுத்தா நான் உன் மக தாலி தோஷத்தை பித்திருக்கள் ஆசி மூலமா நிவர்த்தி பண்ணி தருவேன். இல்ல, உன்னையும் உனக்கு வரப்போறானே வெங்காய மாப்பிள்ளை, அவனையும் விடிய விடிய தூங்க விடாம கனவுல வந்து பேய் சங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி காட்டி பயமுறுத்துவேன். எப்படி வசதி? சொல்லிவிட்டு கட்டபொம்மன் நிறுத்த, அடித்த போதை லேசாய் குறைய துவங்கியிருந்த ஈஸ்வரபாண்டி, அப்பா எல்லாம் சரிப்பா, ஆனால் அக்கா என் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல என நிறுத்தினார். டே அறிவுகட்ட மூதி, வீட்டில் கட்டி கொடுக்குற வயசில் ஒத்த பொண்ணா இருக்கு. அதான் உன் தம்பி மக கையில் இருக்கால்ல, அவ ஜாதகத்தை கொண்டு போய் அந்த பக்கி முட்டி முட்டி சாமிக்கிட்ட காட்டுங்க. அவளுக்கும் வீரபாண்டிக்கும் 10 பொருத்தமும் சரியாக இருக்குன்னு சொல்லும். தாலிபலம் சும்மா யானை சங்கிலி கணக்காக உறுதியாக இருக்குன்னு சொல்லுவான். உடனே உங்கள் அக்காக்காரி ஒத்துக்குவா. புரிஞ்சுதா? கட்டபொம்மன் முடிக்க மீண்டும் அர்ஜுன் தொடங்கினான். டேய் சுந்தரம், உன் மகனுக்கும் லே பாண்டி உன் மகளுக்கும் கல்யாணம் நீங்கள் இதுக்கு முன்னாடி குறித்த தேதியில் நடக்கணும். 3 தலைமுறை நட்பில் நம்மோடது. அது உங்களால் கெட்டுது. என் சாபம் உங்களை சும்மா விடாது, புரிஞ்சுக்க. அர்ஜுன் முகத்தை உக்கிரமாய் வைத்துக்கொள்ள கட்டபொம்மன் பாண்டியிடம், டேய் உங்கள் அம்மா நாகம்மைய கேட்டேன்னு சொல்லு. இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் என் கடைசி ஆசை நிறைவேறி நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லு. நான் வரேண்டா. பொம்மன் முடிக்கவும் அர்ஜுன் அவன் தோள் மேல் கை போட்டுக்கொள்ள, நண்பனே நண்பனே என பாடிக்கொண்டே இருக்க, கயல் தன் கையில் இருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேயை காற்றில் கலந்துவிட மற்றவர்கள் தங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்தி கொள்ள சுந்தரமும் பாண்டியும் மயக்கம் அடைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து துயிலத் தொடங்கினர். அவர்கள் மயக்க நிலையை எட்டிவிட்டனர் என்று உணர்ந்து கொண்ட பெண்கள் மூவரும் ஆண்களை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அர்ஜுன் தன் முகமூடியை கழற்றியபடி தன்னை நெருங்கி வந்த சம்யுவை அணைத்து கொள்ள, கட்டபொம்மனோ தன் முகமூடியை கூட கழற்ற பிரியமின்றி கயலை இழுத்து அணைத்து கொண்டான். அர்ஜுன் லேசாய் சீட்டி அடிக்க பெண்களை சுமந்து கொண்டே கயிறு கீழே இறங்கத் தொடங்கியது.
சுற்றுச்சூழல் புரியாமல் அவர்கள் தங்கள் மோன நிலையில் மூழ்கியிருக்க அதை கண்ட சரணோ தீபக்கை நோக்கி, இவங்களை இவ்வளோ நேரம் சுமந்தே நமக்கு பேக் வீக்காகி போச்சு, இதில் இவங்க ஆளுங்களை வேற சுமக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்றபடி தான் தாங்கி பிடித்து கொண்டிருந்த கயிறை விட அர்ஜுனும் சம்யுவும் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். அப்பொழுதும் எழுந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் சைட் பணியில் மூழ்கி இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தொங்கிக் கொண்டு இருந்தால் தனக்கும் அதே நிலைதான் என்பதை உணர்ந்த பொம்மன், தீபக் தன் பிடியை விடும் முன் கயலோடு கீழே இறங்கியவன் அருகில் இருந்த தென்னை மரத்தின் பின் அமர்ந்து கொண்டு அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டான். எங்கள் பாட்டி காட்டின முட்டி முட்டி சாமியார் ஒரு ஃப்ராடாக இருக்க போய் நாம் தப்பிச்சோம். அந்த பக்கி ஒரு விஸ்கி பாட்டிலை காட்டினதை நாம் எழுதி கொடுத்ததையெல்லாம் அச்சு அசலாக ஒப்பிச்சு நம்ம காதில் காப்பாத்திருச்சு. நமக்கு பையன் பிறந்தா அந்த ஆள் பேரைத்தான் வைக்கணும் என கட்டப்பொம்மன் கயலிடம் வழிய தொடங்க, ஐய ஆசையை பாரு, என் மகனுக்கு நான் எனக்கு பிடிச்ச ஹிந்தி ஆக்டர் அக்ஷய்குமார் பேரைத்தான் வைப்பேன் என பழிப்பு காட்டினாள். என்ன இது, உனக்கு அக்ஷய்குமாரைத்தான் பிடிக்குமா? எங்க அவனை வந்து உனக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுக்க சொல்லி பார்ப்போம் என அவளை நெருங்கினான். அத்தான் சும்மா இருங்க, அக்கா இருக்கா என கயல் தயங்கி கொண்டே பின்வாங்க, அங்கே பாரு 2 பேரும் நல்ல பாம்பும் சாரையும் கணக்கா பின்னி பிணைஞ்சு கிடக்கிறது என அவர்களை சுட்டி காட்டியபடி அவளை தன் கரங்களில் அள்ளி கொண்டான். அதற்கு மேல் மறுக்க முடியாத கயலும் அவனோடு ஒன்றிக்கொண்டு அவன் முத்தத்தில் தன்னை தொலைக்கத் தொடங்கினாள். ஒப்பனையாளர்கள் சற்றே விடிந்தால்தான் கிளம்ப முடியும் என்பதால் அருகிலிருந்த மற்றொரு மரத்தில் சாய்ந்து துயிலத் தொடங்கினர். தீபக்கோ, என் ஆள் மாடியில் தனியால இருக்கோம், சரண் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் மேலே அனுப்புறீங்களா என கேட்க, மேலே யாரு என சற்று நேரம் சிந்தித்த சரண், அட பாவி நீயுமா என அதிர்ச்சியில் வாய் பிளக்க, அவன் வாயை பார்த்து கொண்டிருக்க அங்கே தீபக் இல்லை. அனாதையாய் தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றை பிடித்து மொட்டை மாடியையே அடைந்து விட்டான். மனதிற்குள் மிலிட்ரி ட்ரைனிங் வாழ்க என்று வாழ்க்கையில் முதல் முறையாக தன் பணி குறித்து பெருமை அடைந்தான். அங்கே வீணா தனியே மொட்டை மாடியில் நின்று கொண்டு பௌர்ணமி நிலவை ரசித்து கொண்டிருந்தாள். அவளை பின்புறமிருந்து ஒரு கை இழுத்து அணைக்கவும் வீணா அலற எத்தனித்தாள். ஆனால் அவள் செய்கையை உணர்ந்தவன் போல தீபக் அவள் இதழ்களை தன் இதழ்களால் மூடினான். அலற வாய்ப்பில்லாது போன வீணா முதலில் திமிரி, பின் தான் இருப்பது தீபக்கின் பிடியில் என்பதை உணர்ந்து அவன் பிடியிலேயே நெகிழ்ந்து அவனின் ஆழ முத்தத்தை அனுபவிக்க தொடங்கினாள். நீண்ட நெடிய முத்தத்திற்கு பின் அவளை விடுவித்த தீபக், சாரி வீணா, உன்னை பார்த்தாலே என் லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு ஒரே தயக்கம், இன்னைக்கு ஒரே ரொமான்டிக் ரவுண்டிங்கில் உன்னை பார்த்ததும் என்னை மீறி ஐம் சாரி. தீபக் திக்கி திக்கி முடிக்க அவன் கரத்தை பற்றி கொண்ட வீணா அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க தலை குனிந்து கொண்டே, நீங்கள் இப்படி உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணதும் எனக்கு பிடிச்சித்தான் இருக்கு என்று சொல்ல, வீணா என்று அவள் கரங்களை இறுக்கமாய் பற்றி கொண்டான். அங்கேயே அமர்ந்து அவளை தன் மடி சாய்த்து கொண்டு மீண்டும் காதல் கதை பேச தொடங்கினான். கீழே மற்ற 2 ஜோடிகளும் ஒருவர் மடியில் மற்றவர் காதல் கதை பேசி கொண்டிருக்க நொந்து போன சரணோ, என்னோட ஆளை மட்டும் விவரமாக கழட்டி விட்டுட்டு வந்திருக்குதுங்க, ஒரு வயசு பையன் முன்னாடி இருக்கானேன்னு 2 பேத்துக்கும் கொஞ்சமாவது நினப்பு இருக்கா? மேலே வேற ஒருத்தன் ரொமான்ஸ் பண்ண போயிருக்கான். என்னை தவிர எல்லாம் என்ஜாய் பண்ணுதுங்க. டேய் சரண், உனக்கு லக்கே இல்லடா என அவன் தன்னைத்தானே திட்டிக்கொண்டு முன்னே நடந்தான். சொக்கநாதனின் பாக்கெட்டில் இருந்த செல்போன் அலறத் தொடங்கியது. அவர் மிதமிஞ்சிய போதையில் உறங்கிக் கொண்டிருக்க அவர் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்த சரண் அழைப்பது அவர் மனைவி ஜானவி என அறிந்ததும், இந்த பாட்டி வேற ஏன் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுது, ஒருவேளை பிளான் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணுதோ, சரி நாமளே அட்டன் பண்ணி பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். சரண் நினைத்து கொண்டே ஃபோனை ஆன் செய்து தன் காதில் வைக்க அந்த புறம் ஜானவியின் அழுகை குரல் அவனை வரவேற்றது.
ஏங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம அச்சுவுக்கு மறுபடி அந்த மயக்கம் வந்துடுச்சு. இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க உடனே அப்பல்லோ கொண்டு போக சொல்கிறாங்க. வாசு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண போயிருக்கான். நீங்கள் சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. முடிஞ்சால் மாப்பிள்ளையும் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அத்தோடு அந்த இணைப்பு துண்டிக்கப்பட சரண் அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த அலைபேசியை நழுவ விட்டான். அவனை அறியாமலே அவன் கண்களில் நீர் திரண்டது. அடுத்து அவனின் அச்சு என்ற அலறலில் மற்ற 3 காதல் ஜோடிகளும் கண்களில் கேள்விக்குறியோடு அவன் முன் நின்றனர். வாய் திறந்து பேச முடியாமல் அவர்களை பார்த்து கண்களில் திரண்ட கண்ணீரோடு தான் அலைபேசியில் கேட்ட விஷயத்தை சரண் திக்கி திணறிச் சொல்ல மற்ற 6 முகமும் அதிர்ச்சியை தத்தெடுத்தது. அங்கே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அர்ச்சனாவோ அரை மயக்க நிலையில் தன்னை அறியாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். சரண், ஐ லவ் யூ சரண், ஐ எம் சாரிடா சரண் சரண். அவள் புலம்பல் குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க அவள் அருகில் அமர்ந்திருந்த ஜானவி அழுகையை வாய்க்குள் அடக்க போராடி கொண்டிருந்தாள்.